இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட பேர் ஹைக்யூ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியான ஒரு சீரிஸ். ஸோ அதனால் உள்ள பேசிக்காக என்ன எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஓவராக பேசாமல் வீடியோ ஆஃபணும். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹினாட்டாங்கிற ஒரு பையன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு டிவியில் ஏதோ ஒரு வாலிபால் மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ அதில் பார்த்தா நம்பர் 10 ஜெர்சியை போட்ட ஒருத்தன் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணும்போது அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தா இன்னும் சில பேருமே பரவாயில்லையே, ஆப்போனன்ட் பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தாலுமே ஸ்டில் சைஸில் குட்டியாக இருந்தும் அந்த பையன் வந்து கலக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஈவன் அந்த பையன் வந்து லிட்டில் ஜெயண்ட் அப்படின்னே சொல்லுவாங்களாமா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பிளஸ் அந்த வாலிபால் டீம் கராசுனா அப்படிங்கிற ஒரு பக்கத்தூர் ஸ்கூல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இண்டோர் ஸ்டேடியமுக்கு வந்திருக்கானா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. எப்போடா ஒரு 3 வருஷம் கழிச்சு எப்படியோ ஒரு உண்மையான ஒரு மேட்சுக்கு நான் வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் கூட டீம்மேட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அதில் 2 பேர் ஆப்வியஸ்லி அவனோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்களா. நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறக்காட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இன்னும் 3 பேர் வந்து அவனோட ஜூனியர்ஸ் வந்து கூட்டு வந்துருப்பான். ஸோ அவங்களுக்கு அப்படியே தேங்க் பண்ணிட்டு இருக்கும் போது தேங்க் பண்ணதெல்லாம் போது கேப்டன், முதல்ல வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுங்க, ரூல்ஸ் ஏதாவது சொல்லிக் கொடுங்க, வார்ம் அப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதான் கேப்டனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே கண்டிப்பா நம்ம வந்து இடத்துல ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நிறைய மேட்ச் நடக்க போகுது. அது எல்லாத்துலையும் ஜெயிச்சுட்டோம். கடைசியில் நம்ம வந்து நேஷனல்ஸ் போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோட டீமுக்கு ஆப்போனன்ட் டீம் வருவாங்களா. பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர பெருசா இருப்பாங்க. பிளஸ் அவங்க ஒன்ஸ் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே இருக்கிற எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்களா. ஸோ அதில் தான் பார்த்தா கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தன் வந்து ரொம்பவுமே சியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ககையாமா அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் தான் ஓகே கோர்ட் அப்படின்னா இந்த மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தான் கொடுக்கும். ஸோ அந்த கோர்ட்டோட ஒரு ராஜாவா அவன் தான் இருப்பான், அந்த ககையாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஏன்டா இந்த டீம் எதிர்த்தாட நம்ம வந்து போட்டி போட போறோம்னு சொல்லி அந்த ஹினாட்டா கூட இருக்கிறவங்களா ஒரு மாதிரி பேச டக்குன்னு ஹினாட்டாக்கு வயிறு கிளக்க ஆரம்பிச்சிருமா, பாத்ரூமுக்கு போயிடுவான். ஸோ அப்போ அங்கே இருக்கிற சில பசங்க எல்லாருமே ஆமா ஏதோ ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஆளுங்களா பார்க்க புழக்கவா இருந்தானுங்க, அவனுங்க என்னமோ நம்ம ஸ்கூலை வந்து அப்போஸ் பண்ண போறானுங்களாமா, சிரிப்பு காட்டுறானுங்க அப்படிங்கிற சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல தான் ஹினாட்டாவும் இருப்பான். அவனை தான் பேசுறாங்கன்னு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால அவங்க கிட்ட சண்டைக்கு போவானா. அப்போ அந்த இடத்துல அதை கொஞ்சம் கூட வந்து சட்டையே பண்ணாம நம்ம ஹினாட்டாவை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த ககையாமா இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு செகண்ட் இயர்ஸ் பசங்களா வந்து வார்ம் அப் பண்ற வேலையை வந்து பாருங்க, ஆப்போனன்ட்ஸை கலாய்க்கிறத ஒன்றும் உங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா அங்கிருந்து போகும்போது அப்பவுமே அந்த பசங்க ஒரு மாதிரி தான் பேசுவானுங்களா. மறுபடியும் வந்துட்டு ஆப்போனண்ட்டை தப்பா பேசுற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதி இல்ல, ஓடுங்கடா அப்படிங்கிற சொல்லி விரட்டி விடுவானா. ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி தலைவா, அவங்க பேசுனதும் நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல வரக்குள்ளேயே ககையாமா வந்துட்டு என்னடாடி பாடியை கூட ஹெல்த்தியா வச்சுக்க முடியல, வயிறு கலக்குதுங்கிற, நீ எல்லாம் ஒரு பிளேயரா அப்படிங்கும் போது அதை பத்திலாம் நீ வந்து பேசக்கூடாது. மேபி எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஹைட் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னால குதிக்க முடியும், என்னாலும் சரி இந்த இடத்துல கண்டிப்பா நாங்க வந்து ஜெயிக்க தான் போறோம், முதல் ரவுண்ட் ஜெயிப்போம், 2வது ரவுண்ட் ஜெயிப்போம், கடைசியில வந்து ஃபைனல்ஸ் போயிட்டு அது நேஷனல்ஸ் போவோம்லாம் சொல்ல. நேஷனல்ஸ் போவீங்களா, அந்த கோர்ட்ல நிக்கிற ஆளா நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ககையாமாவும் ஹினாட்டாவும் அந்த இடத்துல மோதிட்டு தான் போவானுங்க. டேய் வந்தோன்னே எங்களை வம்பளுத்துட்டு இருக்கிறேன்னு ஹினாட்டாவோட ஃப்ரெண்ட் வந்து அவனை கூட்டிட்டு போக அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாரும் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்பதான் எல்லாருக்குமே அந்த ககையாமா பத்தி தெரிஞ்சிருக்குது. அவன் வந்து செட்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருப்பான். ஸோ ஒன்ஸ் பால் நம்ம கிட்ட வருதுங்கும் போது அதை வந்து டச் வச்சு விடுவாங்கல்ல அடுத்த பிளேயர் வந்து அடிக்கிறக்காக, அதை தான் செட்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் நம்ம ககையாமா வந்து இருப்பானா. ஈவன் அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட டீமை சேர்ந்தவங்க கிட்ட ரொம்பவுமே ஹார்ஷா இருப்பானா. ஈவன் அந்த ககையாமாவோட கோச்சுமே பொறுமை தலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ககையாமாவோட டீமுக்கும் நம்ம ஹினாட்டாவோட டீமுக்கும் மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச முதல்ல இருந்து அந்த ஹினாட்டாவோட டீம்ல இருக்கிற யாருக்குமே ஒழுங்காவே ஆட தெரியல. ஈவன் அவங்க வந்து முதல்ல லைக் ஃபுல்லா ஒன்றும் பிராக்டிஸ் கூட பண்ணவே கிடையாது. வெறும் நம்ம ஹினாட்டா வந்து கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு 2-3 நாள் மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. அந்த இடத்துல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு இடத்துல கூட நம்ம ஹினாட்டா வந்து கோவமே படவே இல்லை. ஸோ அவங்க வந்து கன்யூஸா சீரப் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இப்போ இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவன் ஆடுறான் அப்படிங்கிறது வெறும் வாய்ப்பு மட்டும் கிடையாது, இது அவ்வளோ ஈஸியாகவும் அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா முதல்ல அவனோட ஸ்கூல்ல வந்து வாலிபால் டீமுக்கு பெரிய ஆளுங்களா யாரும் கிடையாது, பசங்களே இல்லை. ஸோ வேற வழியே இல்லாம மென்ஸ் வாலிபால் டீம்ல லைக் ஒரே ஒரு சிங்கிள் ஆளா இருந்துகிட்டு ஜிம்னாசியம்ல தனியா வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஈவன் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அவனை பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க கிளாஸ்ல கூட. என்ன தம்பி வாலிபால்ல நிறைய பொண்ணுங்க தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு இருக்கேன், ஏதாவது பொண்ணுக்கு இது கரெக்ட் பண்ண போறியான்னு. நம்ம ஹினாட்டாக்கு தான் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹினாட்டா வந்து இவ்வளவு கஷ்டப்படுறத வந்து அவங்க கவனிக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாம யாருமே இல்லாத ஒரு கிளப்ல தனியா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோ என்ன ஒரு தேவை வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலுமே ஸ்டில் அவங்களால வந்து நம்ம ஹினாட்டாக்கு லைக் சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து லைக் இந்த சாக்கர் கிளப்ல எல்லாம் இருந்திருப்பானுங்களா. ஸோ அதனால வரல. ஆனா என்னதான் நம்ம ஹினாட்டாவோட ட்ரைனிங் வந்து லோன்லியா இருந்தாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவனுங்களுமே அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நம்ம ஹினாட்டாக்கு சர்வ் வந்து பண்ணுவாங்க. இந்த பாலை தூக்கி போடும்போது நம்ம ஹினாட்டானால அதை அடிக்க முடியுதா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு பாலை தூக்கி போடும்போது லைக் நம்ம ஹினாட்டா வந்து அவ்வளோ
அவ்வளோ உயரத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணியிருப்பான். அவன் வந்து ஹைட் கிடையாதுல்ல, ஸோ அதனால ஜம்ப் பண்றதை வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணியிருப்பானா. இந்த இடத்துக்கு வரக்கு ஹினாட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹினாட்டாவோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரியலைஸ் ஆக அதுல ஒருத்தன் தப்பி தவறி வந்து பாலை வந்து எடுத்துருவானா. அவ்வளவுதான், இந்த ஒரு பாலை வச்சு பாயிண்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பயங்கர உயரமா குதிச்சு அதை ஸ்மாஷ் பண்றானா. அன்பார்ச்சுனேட்லி அது மூலமா அவனால பாயிண்ட் எடுக்க முடியல. ஆனா இதை ககையாமா வந்து கவனிக்கிறான். அத்தாடி ஆத்தி அவன் இவ்வளவு தூரம் குதிக்கிறான்னு. அதுக்கப்புறம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே ஹினாட்டாவோட டீம்னால அவ்வளோ ஒன்றும் ஸ்கோர் பண்ண முடியல. ஆனா ஸ்டில் அந்த இடத்துல ககையாமோட டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ற மாதிரிலாம் தெரியுமா. ககையாமா வந்து பயங்கரமா அவங்கள பிடிச்சி திட்டி விட்டுருவான். என்னடா ஒழுங்கா பண்ண மாட்டீங்களான்னு. ஏன் தலைவா, அதுதான் அவங்க வந்து மொக்கை ஆடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் வந்து சீரியஸ் ஆடணுங்க போது ஏன் சீரியஸ் ஆடணுமான்னு சொல்லிட்டு ககையாம வந்து டென்ஷன் ஆகுறானா. இப்படி இருக்கும்போது ஒரு பாலை வந்து லைக் ஆல்மோஸ்ட் பயங்கரமா தூரமா அடிச்சிடறாங்க. ஆனா அப்பயும் அதை வந்து எடுத்தாகணும்னு சொல்லி ஹினாட்டா வந்து ஆல்மோஸ்ட் போய் அந்த ஒரு பாலை வந்து லூஸ் பண்ணிட்டு அச்சு பூச்சி கீழே போய் விழுகிறானா. அவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு, ஆமா ஏன் தலை இந்த மாதிரி பாயிண்ட் கிடைக்காத பாலுக்கு போய் இவ்வளவு வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம எப்படியும் நம்ம வந்து தோக்க தானே போறோம், ஏன் இவ்வளோ ட்ரை பண்றேன்னு கேட்க, அதான் நம்ம இன்னும் தோக்கல அப்புறம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்பானா. ஸோ போத் ஹினாட்டாக்குள்ளேயும் ககையாமாக்குள்ளேயும் ஒரே மைண்ட் செட் தான் இருக்கும். ஏனாலும் சரி, ஒன்ஸ் அந்த பால் வந்து ஏர்ல இருக்கிற வரைக்குமே, கிரவுண்டை வந்து டச் பண்ணாத வரைக்குமே அதுக்கு நடுவில் நமக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது. என்னன்னாலும் சரி அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ இவென்ச்சுவலி மேட்ச் வந்து கன்னியூ ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ககையாமா டீமை சேர்ந்தவங்க சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாங்களா, அவனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது எப்படியும் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், அசால்ட்டா ஆடினாலே போதும்னு. பட் ககையாமா அப்படி யோசிக்கல. அப்போ ஒரு பாயிண்ட்ல ககையாமாவோட டீம் வந்து லக்கீலி ஒரு பாயிண்ட் எடுக்க போற மாதிரி தெரியுமா. பட் அப்போ உள்ள போந்து சம்பந்தமே இல்லாம நம்ம ஹினாட்டா அந்த ஒரு பாலை வந்து எடுக்கிறானா. ககையாமாக்கு ஒண்ணுமே புரியல. இங்க தானே நின்றுட்டு இருந்தா, எப்படி அவ்வளோ ஸ்பீடா மூவ் பண்ணி அங்க போய் எப்படி அடிச்சா அப்படிங்க சொல்லி செம்மையா வந்து கன்ஃபியூஸ் ஆகி போக. பட் அட் த எண்ட் எப்படி பார்த்தாலும் நம்ம ககையாமாவோட டீம் தான் அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்களா. ஸோ அவன் வந்து பயங்கர டென்ஷனோட ஹினாட்டாட்ட வந்துட்டு 3 வருஷமா இன்னாத்த புடுங்கிட்டு இருந்த வந்து மேட்ச் ஆடாம அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு போயிருவான். அதே நேரத்தில் ஆடியன்ஸ்ல பார்த்தா கராசுனா அப்படிங்கிற அந்த ஹை ஸ்கூல் டீம் இருக்குதுல்ல, வாலிபால் டீம், அதை சேர்ந்து சில சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஓகே மிடில் ஸ்கூல் பசங்களா, அந்த ககையாமா அப்படிங்கிறத அந்த கோர்ட்டோட கிங்னு கேள்விப்பட்டேன், பிளஸ் அந்த ஆரஞ்சு மண்டையன் அவனும் நல்லா தான் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் போறாங்க. மிடில் ஸ்கூலோட கடைசி டோர்னமெண்ட் அதுலயும் தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ககையாமா வந்து போயிட்டு இருப்பானா. ஸோ நேரம் அவங்ககிட்ட போயிட்டு, இன்னைக்கு வேணா நீ வந்து கோர்ட்ல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்திருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் தோக்கடிச்சு நான் ரொம்ப நேரம் நிற்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நீ இப்போ இருக்கிறதோட பயங்கரமா ட்ரெயின் பண்ணணும், அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ககையாமா சீரியஸா தான் எடுத்துட்டு போவாங்க இருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி மிடில் ஸ்கூல் முடியிருக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது போல. அதனால நம்ம ஹீரோ அவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்க ஸ்கூல்ல தான் ஃபீமேல் வாலிபால் கிளப் இருக்குதுல்ல, அவங்க கூட சேர்ந்து சீனியர்ஸ் கூட வந்து ஒன்னா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இப்படியே வந்து போயிட்டு அவங்க மிடில் ஸ்கூல்ல வந்து கம்ப்ளீட் பண்ண கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல கராசுனா ஸ்கூல்ல நம்ம ஹினாட்டா வந்து ஜாயின் பண்றான். ஆப்வியஸ்லி அந்த நாள்ல ஜாயின் பண்ண உடனே வாலிபாலோட கோர்ட்டுக்கு நேரா ஓடி போக அந்த இடத்துல ஒருத்தன் பறந்துகிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா ககையாமாவா இருக்கும். ஹினாட்டாவோட டீம் அந்த ககையாமா டீம் கிட்ட வந்து மிடில் ஸ்கூல் 3rd இயர்ல வந்து தோத்து போயிருப்பாங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகி இந்த கராசுனா ஸ்கூல்ல வந்து சேர்ந்துட்டு இன்னொரு தடவை அந்த ககையாமாவை சேலஞ்ச் பண்ணி தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கராசுனாவோட வாலிபால் கோர்ட்டுக்குள்ள நுழைவானா. பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ககையாமா இருப்பானா. ஸோ ககையாமா ஹினாட்டாவை பார்த்தோன்னே, உன்னை வந்து நான் லாஸ்ட் இயர் பார்த்துருக்கேன், ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பானா. எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் தான் உன பெரிய எதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தா, நீ என்னடா என் பேரை கூட ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி ஹினாட்டாக்கு அல்லுட. ஞாபகம் இருக்குது, சின்னதா இருந்துகிட்டு ஹைட்டா வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தில்ல அந்த ஒரு பையன் தானே நீங்க போது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, நீ வந்து எதுக்கு தேவையில்லாம இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்க, நீ வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணு, அப்பதான் என்னால உன்னை வந்து ஒரு எதிரி டீமா இருந்துகிட்டு வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியும், வா சண்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானா. மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெட்டரான ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணனேன், பட் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவானா. எனது கிங் ஆஃப் கோர்ட்டான உன்னையே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாங்க போது கிங் ஆஃப் கோர்ட்டுங்கிற வார்த்தையை திருப்பி பயன்படுத்தினா வாயை உடச்சிருவான்பா, சமகானில் இருப்பான். ஆனா அப்போ அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தா அந்த கராசுனாவோட சீனியர் பசங்க 3 பேர் வருவானுங்களா. வந்துட்டு ககையாமா ஓகே நீ தான் கிளப்ல ஜாயின் பண்றேன்னு பேர் கொடுத்திருந்தியா, உன்னை நாங்க லாஸ்ட் இயர் பார்த்துருக்குமே, நீ மொத்தம் எவ்வளவு ஹைட்னு கேட்கும்போது 180 சென்டிமீட்டர்னு சொல்லுவானா. ஈவன் நம்ம ஹினாட்டாவுமே அப்படியே நைஸா பின்னாடி வந்து பார்ப்பான். பார்த்தா அந்த சீனியர் பசங்களோடவுமே நம்ம ககையாமா வந்து ஹைட்டா இருக்கிறத கவனிக்க, அதுவே அங்க இருக்கிற அந்த மற்ற சீனியர்ஸ் எல்லாம் நம்ம ஹினாட்டாவையும் பார்த்துட்டு, நீயா உன்னையும் மேட்சையும் நாங்க வந்து பார்த்தோம், நீ வந்து பயங்கரமா ஜம்ப்லாம் பண்ணிட்டு இருந்த, ஆனா ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் வந்து நக்கல் பண்ணுவானா. ஹைட் கம்மியா இருக்குன்னா என்ன, என்னால வந்து பயங்கரமா வந்து ஜம்ப் பண்ண முடியும், கூடிய சீக்கிரம் இந்த ஒரு கராசுனா ஹை ஸ்கூலோட ஏஸ் பிளேயரா நான் தான் இருப்பேன் அப்படிங்கும் போது ககையாமாக்கு லைட்டா காண்டாகும். இருந்தாலுமே அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஹினாட்டா வந்து மிரட்டுற மாதிரி, ஏஸ் பிளேயர் ஆக போறியா, சரிதான் போ, இதே மாதிரி மொக்க பண்ணிட்டு இருந்தா
தானே அடுத்த 3 வருஷத்தையும் வந்து தண்டமா நீ போனடோ பண்ண மாதிரியே வேஸ்ட் பண்ண போறேன்னு சொல்ல, யாரு வேஸ்ட் பண்ணா? என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்ச்ல நான் எல்லாத்தையுமே பண்ணனேன், இருந்தாலும் தோத்து போனோம் அப்படின்னா இருந்துட்டு போகட்டும், பட் நான் இருந்தது எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பா கொடுத்தேன். தம்பிங்களா ஒரே டீம்ல இருக்கிறீங்க, சண்டையெல்லாம் போடக்கூடாதுப்பான்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹினாட்டா நம்ம ககையாமாவை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். வா பாத்துக்கலாம் யாரு எந்த அளவுக்கு பெஸ்ட்னு, நீ ஒரு சர்வ் போடு, அதையும் தான் பாத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் ஒருத்தர் இருப்பாரு, அவரு வருவாரு. ஆனா அதை கூட கண்டுக்காம அந்த இடத்துல நம்ம ஹினாட்டா ககையாமா வந்து வம்புழுத்துட்டு இருக்கும் போது வேற வழி இல்லாம, ஏன்னா இந்த வருஷம் நீ மட்டும் தான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கேன்னு நினைச்சிட்டு வந்து தௌலத்தா பேசிட்டு இருக்கிறியா, எங்கிட்டயும் சரக்கு இருக்குது மாமேன்னு சொல்லிட்டு ககையாமா பால் எடுத்துட்டு போயிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு சர்வ் அடிக்கிறான். பட் அதை நம்ம ஹினாட்டானால எடுக்க முடியல. ககையாமா கலாய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருப்பி ஒரு போடுறா பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி சேலஞ்ச் பண்ணுவானா, மறுபடியும் ககையாமா வந்து ஸ்மாஷ் பண்றான். அதே மாதிரி இந்த தடவை பார்த்தா கரெக்டா நம்ம ஹினாட்டா பயங்கர ஸ்பீடா மூவ் ஆகி அந்த பால் எடுக்கிறதுக்காக வந்துடுறான். பட் எடுக்க முடியல. அவன் மூஞ்சில பட்டு டைரக்டா வைஸ் பிரின்சிபல் மூஞ்சில பட்டு அவன் தலையில இருக்கிற விக்கு வந்து தனியா கழுந்து வந்து விழுகுதா. சீனியர்ஸ்ல ஆஹா ஏதாவது சொல்ல போறாரோ அப்படிங்கிற சொல்லி பயத்துல இருக்கும்போது நான் என்ட்ரன்ஸ் செரமனி வரும்போது கெஸ் பண்ணேன் இவன் ஆள் சொட்ட தலைனா தான் இருப்பான்னு நம்ம ஹினாட்டா வந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சீனியர் வந்து நம்ம ஹினாட்டாவையும் ககையாமோ நிக்க வச்சு பேசிட்டு இருக்கும்போது நல்ல வேலை வைஸ் பிரின்சிபல் வந்து நல்ல மூட்ல இருந்தங்காட்டி விட்டுட்டு போயிட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா நீங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கிறீங்க, சோ அதனால உங்களுக்கு பர்சனலா எந்த லெவல்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே சரி அது வந்து டீமுக்குள்ள வரக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமா கண்டிப்பா இந்த வாலிபால்ல வந்து பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்துல இந்த கரசுனங்கிற இந்த ஒரு ஸ்கூல் வாலிபால்ல வந்து டாப் பொசிஷன்ல திகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அதோட நிலைமை அப்படியே மாறி போச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து ஒன்னும் மொக்கையான டீமும் கிடையாது, அதே நேரத்துல பெஸ்டான ஒரு டீமும் கிடையாது, ஒரு கால் உடைஞ்ச காக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு பேரு அந்த ஒரு பேச்சு அதை எல்லாத்தையும் மாத்தி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ககையாமா. ஆனா நேஷனல்ஸ்ல ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு நிறைய டீம் வந்து காம்படிஷன்ல இருக்குமே, நீங்க சொல்றது பிராக்டிகலி பாசிபிளானு கேட்க நான் செம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த சீனியர் வந்து காண்டாகும் போது கம்முன்னு இருப்பா ககையாமா. சோ கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். சோ உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கலாம், இல்ல ஜெயிக்கணுங்கிற எவ்வளவு வெறி கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம், ஆனா டீமுக்கு வந்து நீங்க ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை நான் எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன்டா அப்படிங்கிற சொல்லி துரத்தி விட்டுருவாரு அங்கிருந்து. ஐயோ உள்ள உடைய எதுக்கே தேவையில்லாம எங்களை வந்து வெளியே துரத்திட்டு நாங்க வந்து சண்டைலாம் போட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி வெளியே வந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே அந்த சீனியர் ஸ்கூல்லையும் பேசிக்குவானுங்க, தலை ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து எந்த பிளேயர்ஸும் இல்ல, வரவனே இப்படி துரத்தி விட்டு இருக்கிறீங்க போது அது எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சமாவது டீம் ஒர்க்னு ஏதாவது இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அதுவே வெளியில இருக்கிற ககையாமா ப்ளீஸ் நீங்க என்ன சொன்னா நான் வந்து செய்யறேன், நான் கூட வந்து சேர்ந்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. அவர் கொஞ்சம் கதவை நீக்கிட்டு உண்மையாலுமே நீ வந்து அப்படிதான் சொல்ல வரையா அப்படின்னு கொஞ்சம் சீரியஸா கேட்க அப்ப ககையாமா வந்து உளறிடுவான். இல்ல அவனுக்கு வந்து நான் பாலை கொடுக்கறது இல்ல, அவன் கூட ஆடுறதுக்கு நானே எல்லா பாசையும் வந்து தனித்தனியா போட்டு எல்லாத்தையும் நானே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே நீ இவ்வளவு நேர்மையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் இருந்தாலும் வாலிபால்ல ஒரு தடவை பால் வந்து நமக்கு பாஸ் ஆகுதுன்னா ஒரே தடவை தான் நம்மளால டச் வைக்க முடியும். சோ டீம் ஆடுறது தான் வாலிபால்ல இருக்கிற ஒரே ஒரு மேட்டர், நீ தனியா ஆடுறதுங்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா டீமுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி மறுபடியும் கதவை சாத்திடுவாரு. இன்னாட்டால பயங்கரமா புலம்புவான், உள்ள போடுற எல்லாரும் கேம் எல்லாம் ஆடுறாங்க, நாம மட்டும் தான் தனியா இருக்கிறாங்க போது அப்பதான் நம்ம ககையாமா வேணும்னா இப்படி பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஒரு டீம் ஆகும், அங்க இருக்கிற 2 பேரும் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம், மேபி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால உள்ள போய் ஆட முடியும், அதே நேரத்துல நம்ம 2 பேரும் டீமா இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன பின்பத்தையாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல. ஆனா அவங்க சீனியர்ஸ்மா அவங்களை எது நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்க கண்டிப்பா தோக்க மாட்டோம், அதுக்கு நான் கேரண்டி தரேன், ஆனா அதுக்கு நீ வந்து எதுவுமே வந்து சொதப்பாம இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹினாட்டா பிடிச்சி பால் பால் கத்த ஆரம்பிச்சிருவானா. டே சேர்றா பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹினாட்டா வந்து லைக் ஒரு ஆக்சுவலான ஒரு கோர்ட்ல வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணது கிடையாது இல்ல. சோ முதல்ல வந்து உங்க டீமை எதிர்த்து அன்னைக்கு அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஆக்சுவலான ஒரு கோர்ட்லயே நான் வந்து விளையாண்டேன், அது வரைக்கும் ஒரு ஜிம்னாசியம்ல ஓரத்துல தான் வந்து பால் வச்சு சும்மா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு டோர்னமெண்ட் அந்த ஒரு ஃபீலே வந்து பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு வந்து அதே ஒரு ஃபீல் கன்னியூ ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நீ அந்த கோர்ட்ல ரொம்ப நேரம் நிக்கணும்னா நீ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா அப்படின்னு அந்த ககையாமா சொல்லுவான். ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு போல. சோ அவங்க 2 பேரும் இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு லேடி ஒருத்தங்க வருவாங்களா. சோ அவங்களை வந்து கவனிக்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சீனியர் பசங்க கிட்ட சரி இந்த மாதிரி நாங்க வந்து உங்களை சேலஞ்ச் பண்றோம் அப்படிங்கும் போது அப்ப அந்த சீனியர்ஸுமே பயங்கரமா இதை கேட்டு முதல்ல வந்து சிரிச்சிருவானுங்களா. சோ சிரிச்சு முடிச்சிட்டு ஆக்சுவலி உண்மையாலுமே வந்து இந்த நியூ மெம்பர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்றாங்கல்ல, சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர்ஸ் வந்து எப்பவுமே டெஸ்ட் வைக்கிறதா தான் இருக்கும். சோ அதனால இன்னும் சில பசங்க வந்து வரதா இருக்குது, அவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேணா நம்ம வந்து 3-on-3 ஒரு மேட்ச் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுல ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பாரா. சோ அவரை வந்து ககையம்மா கூடயும் ஹினாட்டா கூடயும் வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம முக்கியமா இதுல நம்ம ஹீரோஸ் மட்டும் தோத்துட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம ககையம்மா வந்து செட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல இருப்பான்ல, அவன் தான் பாலை வந்து எடுத்து கொடுப்பான். அந்த ஒரு பொசிஷன்ல ககையம்மா ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் சொல்லுவாரா. அதெல்லாம் முடியாது, நான் ஆடுனேன் அப்படின்னா அந்த ஒரு பொசிஷன்ல தான்
ஆடுவேன்னு சொல்லிட்டு ககையாமா வந்து ஒத்த காலில் நிக்க, உனக்கு அந்த ஒரு பொசிஷன் தான் வேணும்னா சனிக்கிழமை மேட்ச் நடக்கும், அதுல வந்து எங்களை தோக்கடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஈவன் ஹினாட்டா கூட ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் எல்லாருமே ஃபைனலா பால் அடிக்கிறங்காட்டி நம்மள வந்து கவனிப்பாங்க. செட்டர்ல இருக்கிறவங்களை யாரடா கவனிப்பாங்க போது, நீ உண்மையா நடக்கிற மேட்ச் எல்லாம் போய் பார்த்தது இல்லைன்னு சொல்லு, செட்டர்ல இருக்கிறவங்க தான் பயங்கர கூலானவங்க, அவங்க பால செட் பண்ணி தராம ஸ்ட்ரைக்கரால ஒன்னத்தையும் புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர இதா சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ என்னாலும் சரி நம்ம ஜெயிச்சே ஆகணும், அந்த செட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனே போயிடக்கூடாது. ஏன்னா செட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் கிங் மேக்கர் அப்படின்னு நம்ம ககையாமா மைண்ட்ல இருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் கேப்டன் கிட்ட கேட்பாங்க, ஆமா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு. அதுக்கு அவங்க கேப்டனுமே, அது எனக்கே அப்படிதான் தெரியுது, இருந்தாலுமே ஸ்டில் அந்த ககையாமாங்கிறவன் பயங்கரமான ஒரு செட்டர் தான். அவன் அந்த ஒரு மிடில் ஸ்கூல் மேட்ச் ஆடும்போது அவனுக்கு ஏத்த ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து இல்லாத காரணத்தால தான் அவன் செட் பண்ணி கொடுக்குற எந்த ஒரு பாலையும் யாராலையும் எடுக்கவே முடியல. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஒரு ஹினாட்டாங்கிற பையன் பயங்கரமா ஸ்ட்ரைக் அடிக்கிறான், பட் அவனுக்கு ஏத்த ஒரு செட்டர் வந்து கிடையாது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல வந்து இருக்க போறாங்க, அதுவும் நம்ம ஸ்கூலுக்காக ஆட போறாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கறது வந்து சரிப்பட்டு ஆகாது, அதை வந்து நம்ம தீர்த்தாகணும்னு சொல்லியிருந்திருப்பாரா. கட் பண்ணா அடுத்த நாள் 5 மணிக்கே வந்து ககையாமாவும் ஹினாட்டாவும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. பார்த்தா அதுல இருக்கிற ஒரு சீனியர் தான், என்னடா ரொம்ப நேரமா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மை வந்து ஓபன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக, அந்த லிட்டில் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர் வந்து காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் கராசோனா ஹைஸ்கூல்ல சேர்ந்தவங்க தானே. சோ அவருமே கண்டிப்பா இதே இடத்துல தானே ட்ரைனிங் எடுத்துருப்பாருன்னு சொல்லி ஹினாட்டா பயங்கர ஹைப்போட இருக்க, நேத்து தானே இந்த ஒரு கோர்ட்டை பார்த்தான், ஏன் பார்க்காத மாதிரி பாக்குறான் அப்படின்னு நம்ம ககையாமா ஒரு பக்கம் யோசிக்க, ஹினாட்டாவும் ககையாமாவும் அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹினாட்டா நேத்துக்கு ககையாமா பால ஷூட் பண்ணும்போது அதை எடுத்து இருந்திருப்பான்ல, அதே மாதிரி இன்னைக்கு பண்ணவே இல்ல. ஏன்டா நேத்து இருந்து உன்னோட அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கடா போச்சு, ஏன்டா அப்படி தம்ப மாதிரி அடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ககையாமா பிடிச்சி அவனை கத்திக்கிட்டு இருக்கவே, அப்ப அந்த இடத்துல அந்த சீனியர் இருப்பாருல்ல, சோ அவருமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிறீங்க, இதே மாதிரி சண்டை போட்டு இருந்தீங்கன்னு வையேன், நேத்து கேப்டன் டெய்ச்சி உங்களை மிரட்டுறது உங்களுக்கு ஞாபகம் இல்ல, அவன் எப்பவுமே வந்து ரொம்ப காமா இருக்கிற ஒருத்தன் தான், ஆனா என்னைக்காவது கோவப்பட்டானா பயங்கர கொடூரமா இருப்பான். சோ அதனால இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கவே, இன்னொரு ஒரு சீனியர் இருக்கிறான்ல, அவனும் உள்ள வருவானா. பார்த்தா அவன் பேர் வந்து சூகாவா இருக்கும். ஆனா அந்த சூகா வந்து நம்ம ஹீரோஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான்ல, அந்த ஒரு சீனியரை பார்த்துட்டு, நீ எப்பவுமே நேரமா வரவே மாட்டேன், ஆனா நேத்து அதிசயமா ஜிம்மோட கீயை வந்து நீ கேட்டியா, அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்லி உண்மையெல்லாம் வளரிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ககையாமாவும் அந்த டனாக்கா அப்படிங்கிற அந்த மொட்டை இருக்கிறான்ல, சோ அவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவே நம்ம ஹினாட்டாவும் அந்த சூகாவும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்பவுமே ஹினாட்டா வந்து லைக் அதுல வந்து மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம ககையாமா செட் பண்ணி கொடுக்குற பாலை தான் வந்து நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நின்றுக்கிட்டு ககையாமா கிட்ட வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு பாலை பாஸ் பண்ணேன்னு சொல்லுவானா. ககையாமா வந்து முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவான், பட் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பாலை வந்து வீசும்போது அவனால கரெக்டாக அதை ரிசீவ் பண்ண முடியாது. பார்த்தையா நீ சரியான தொம்பையா இருக்கிற, நானும் டனாக்காவும் வந்து ஒழுங்கா வந்து ஜெயிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவோம், நீ நம்ம 3 பேரும் அந்த 3-on-3 மேட்ச் ஆடும்போது எங்களுக்கு இது தோக்கடிக்காம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நான் ஒழுங்கா பாலை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற தான் இதெல்லாம் சொல்றேன், கண்டிப்பா பாரு நான் கூடிய சீக்கிரம் வந்து ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே, நம்ம ககையாமா சுத்தமா அவனை வந்து கண்டுக்கவே மாட்டானா. சீன் கட் ஆகுது, பார்த்தா கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, அவனும் அந்த சூகா அப்படிங்கிற அந்த ஒரு சீனியர் வந்து மாறி மாறி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. சோ அவரு தான் வந்து பாலை எப்படி ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹினாட்டாக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஹினாட்டாக்கு இதுக்கு முன்னாடி லைக் ஒரு ஆக்சுவலான வாலிபால் டீம்ல இருந்து யாரும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது கிடையாது, எனக்கு வந்து ஃபீமேல் வாலிபால் கிளப்ல இருந்து வருவாங்க, இல்ல அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாஸ்கெட் பால் ஆடுவான், அவன் வந்து சொல்லி தருவான். இவ்வளவு நாள் என்னோட திறமையெல்லாம் வளர்க்கறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருந்தாலுமே அவங்க யாரும் என் டீம்மேட் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சோகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இந்த ஸ்கூல்ல என்னால ஒரு நல்ல ஒரு டீமை உருவாக்க முடியும்னு நினைக்க நம்ம ககையாமா அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு போவானா விளங்குண்டான்னு நினைக்கும் போது. சரி அந்த ககையாமாவை பார்த்து உனக்கு என்னதான் ஃபீல் ஆகுதுன்னு கேட்கும்போது, அவன் ஆப்வியஸ்லி பயங்கர ஹைட்டா இருக்கிறான், பார்த்தாலே கொடூர மாதிரி இருக்கிறான், ஆனா அதையும் தாண்டியும் அவன்கிட்ட பயங்கரமான டேலண்ட் வந்து இருக்குது. நான் அன்னைக்கு அவனை வந்து கவனிச்சேன், அவன் டீம்லயே அவன் தான் வந்து பயங்கரமா ஆடினா, அவன் கூட வந்து யாராலையும் கீப் அப் பண்ணவே முடியல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ககையாமா அங்க இருக்கிற ஒரு வெண்டிங் மிஷின் கிட்ட வருவானா. சோ இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். சோ இப்போ ஹினாட்டாவுமே சொல்லுவான், இது வரைக்கும் பார்த்ததில்ல இல்ல ஃபேஸ் பண்ணதிலே வந்து பயங்கர ஒரு சிறப்பான ஒரு பிளேயர், அவனை வந்து தோக்கடிக்கணும், அவனை எதிர்த்து நின்று வந்து அவனை தோக்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணா, அவனும் இங்க வந்து சேர்ந்திருக்கான், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி கத்துவானா. பரவாயில்லையே லஞ்ச் டைம்லயும் பிராக்டிஸ் பண்றானே அப்படிங்கிற மாதிரி ககையாமா இதெல்லாம் கவனிச்சுட்டு போறான். சோ அதுக்கப்புறம் ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹினாட்டா நேரா ஜிம்னாசியம் வரான். அந்த இடத்துல எல்லாரும் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் வெளியே நின்று ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம ககையாமா வந்துட்டு எப்படி உள்ள ஆட விட மாட்டாங்க, வா வெளியே போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். சூகாவும் டனாக்காவும் பயங்கர டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுமா. டைச்சி வந்து என்னடா பண்ணீங்க இவ்வளவு டயர்டா இருக்கிறீங்க கேட்கும்போது, காலையில நம்ம ஹீரோஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக வந்திருப்பான்ல, சோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லாம மூடி மறைச்சிட்டு தலை காலங்கத்தால வந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா இன்னும் 2 புது பிளேயர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான், யாருன்னு காட்டல. வெளியில ககையாமாவும் நம்ம ஹினாட்டாவும் ட்ரைனிங் எடுத்துட்டு
இருப்பாங்கல்ல, பார்த்தா அந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குமா. ஸோ ஆப்வியஸ்லி பால் அடிக்கிற ஐடிக்கு மரத்துல எல்லாம் போய் சொருகிட்டு இருக்கும்போது நம்ம ககையாமா வந்து பயங்கர டாமினேட்டிங்கான ஒரு டைப்பா இருப்பானா. ஸோ பயங்கர ஆர்டர் போடுற ஒரு பர்சனா இருப்பான். ஆமாண்டா டே அவன் உண்மையாலுமே கிங் தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விடும்போது அவன் காண்டாவானா, இல்லப்பா கிங்னு சொல்லல. பட் இருந்தாலும் கிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிக் நேம் தானே, ஏன் இந்த ஒரு நிக் நேம் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறான். மேபி நமக்கு ஏதாவது நிக் நேம் வந்து கொடுப்போமா, அந்த லிட்டில் ஜெயண்ட் அப்படிங்கிற மாதிரி, ஃபாஸ்ட் விண்டு, ஜெட் ராக்கெட், டொர்னைடோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பாட்டுக்கு வளரிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நைட் ஆயிடுது. பார்த்தா அந்த ஜிம்னாசியம்ல ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நம்ம சூகாவும் டனாக்காவும் இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த டனாக்கா எனக்கு புதுசா வந்து அந்த 2 பசங்க வந்து பிடிக்கவே இல்லை, ஓரா பேசுறாங்கன்னு சொல்லும்போது நீ எல்லாரையுமே முதல் தடவை பார்க்கும்போது இதே மாதிரி தான் சொல்ற. பட் எனிவேஸ் சாட்டர்டே நடக்க போற அந்த ஒரு 3-on-3 மேட்ச் அதான் எனக்கு லைட்டா கவலையா இருக்குது. எப்படியும் அந்த ககையாமா வந்து கொஞ்சமாவது டேலண்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதே நேரத்தில் அவன் மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட்டோட இருந்தான். ஆனா உப்பு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்டில் பயங்கர திமிரோட தான் இருக்கிறான். பட் இருந்தாலும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவே இங்க நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அப்ப ஹினாட்டா பாலை வந்து பிடிக்கலான்னு போக வேற யாரும் அந்த பாலை வந்து எடுக்கிறாங்களா. பார்த்தா ஆள் அவ்வளோ பெருசா இருக்கிறானா, என்னடா பெத்தாங்களா செஞ்சாங்களா அப்படிங்கிற சொல்லி ஹினாட்டா ஷாக் ஆக. ஸோ அதில் பயங்கர ஹைட்டா இருக்கிறான்ல, அவன் பேர் வந்து சுகிஷிமா, கூட இருக்கிறவன் பேர் வந்து யமாகுஷி. அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே நம்ம ககையாமா வந்து கண்டுபிடிச்சிடறான். என்ன நீங்க தான் அந்த புது 2 ஸ்டூடெண்ட்ஸா, எங்களுக்கு ஆப்போனண்டா வந்து இருக்க போறீங்களா அப்படின்லாம் கேட்க அந்த சுகிஷிமாவுமே ககையாமாவை பார்த்தோன்னே ரெகனைஸ் பண்ணிடுறான். ஹா கிங் ஆஃப் கோர்ட் நீயா, ஆனா உன்ன மாதிரி இவ்வளோ டேலண்டடா இருக்கிற ஒருத்தன் இந்த கராசுனா ஸ்கூல்ல என்னடா பண்றேன்னு கேட்கும்போது முதல்ல ஆப்வியஸ்லி ககையாமாக்கு அந்த கிங் அப்படிங்கிற பேரை கொட்டனே கடுப்பாகுமா. நான் கேள்விப்பட்டேன், ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போலயே, கிங்னு சொன்னாலே உனக்கு இப்பெல்லாம் வந்து செமையா கோவம் வருது போல. அந்த ஒரு ஃபைனல்ஸ் அதை நானுமே வந்து கவனிச்சேன். அப்போ டீம்மேட்ஸ் கிட்ட நீ அந்த அளவுக்கு பயங்கரமா எரிஞ்சு விழுந்துட்டு அவ்வளோ ஈகோயிஸ்டிக்கான ஒரு மேட்ச் வந்து நாங்க என் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. நீ அவ்வளோ ஈகோவோட இருந்துமே உன்னோட டீம்மேட்ஸ் வந்து உன்னை பொறுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் வச்சிருந்தாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். ஏன் என்னாலே முடியாது. ஆனா அதே ஒரு காரணத்துக்காக தான் நான் அங்கிருந்தும் துரத்தி விட்டுருக்காங்க போது ககையாமா அப்படியே சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிடுவான். பட் இருந்தாலும் சரின்னு சொல்லி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போகலான்னு பார்க்க என்னடா உங்களுக்கு வந்து சாட்டர்டே நடக்க போற அந்த ஒரு மேட்ச் வந்து பயங்கர இம்பார்ட்டன்டா இருக்கும் போல, அந்த 3-on-3 மேட்ச். ஆனா எங்களுக்கு அப்படி வந்து கிடையாது. வேணும்னா உங்களுக்கு வந்து நான் அந்த ஒரு மேட்சை விட்டு கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ககையாமா நீ விட்டு கொடு, இல்லைன்னா நீ உன்னோட ஃபுல்லஸ்ட் ட்ரை பண்ணி சண்டை போடு, நீ என்ன பண்ணாலும் ஜெயிக்க போறது நான் தான் அப்படின்னு சொல்லுவான். சேம் என்னானாலும் சரி அந்த கிங் அப்படிங்கிற ஆட்டிடியூட் ககையாமா விட்டு போக மாட்டேங்குதுன்னு ஹினாட்டா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கவே சரி வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹினாட்டாவையும் கூப்பிடுவானா. போற ககையாமாவை பார்த்துட்டு ராஜா அந்த மாதிரிலாம் வந்து ரீட்ரீட் பண்ணிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுகிஷிமா வந்து நம்ம ககையாமாவை அம்பளுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவான். பட் அப்போ ஹினாட்டா அந்த சுகிஷிமா ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி அந்த பாலை வந்து எடுத்துப்பானா. லைட்டா அவனுக்கு ஷாக்கா இருக்கும். கூடவே சும்மா கிங்குன்னு அவனை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காத, நானுமே மேட்ச்ல இருப்பேன் கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னமோ உங்களை வந்து நாங்க சனிக்கிழமை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போக போற ககையாமாவை நம்ம ஹினாட்டா நிறுத்திட்டு சும்மா கோவப்பட்டு போனா என்ன பண்றது, வா வந்து ஒரு பாலை போடுன்னு சொல்லுவான். ஈவன் சூகாவும் டனாக்காவும் அந்த வழியில வரும்போது எவ்வளவு நேரம் இவனுக்கு பிராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கன்னியூஸா தொடர்ந்து வந்து இவங்க நேரமா வந்துட்டு டைச்சிக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றதும் உள்ள. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நம்ம ககையாமாவும் ஹினாட்டா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து தூங்குறது, ஈவன் மழை பெஞ்சா கூட ஒரு நாளை கூட வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா. ஸோ இதே மாதிரி போக கரெக்டா ஒரு நாள் பார்த்தா இவங்க இண்டோர்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்போ அந்த டனாக்காமே வந்துட்டு சரி எவ்வளவு நேரம் தான் பிராக்டிஸ் பண்றான்னு கேட்க லைக் ஒரு 15 நிமிஷமா வந்து பாலை கீழேயே விடாம வந்து லைக் கன்னியூஸா நம்ம ககையாமா அவனுக்கு வந்து ரிசீவ் பண்றதுக்காக வந்து பால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹினாட்டா வந்து எல்லா பாலையும் எடுப்பான். பட் அது கரெக்டா வந்து போகாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனால இவ்வளவு பவர்ஃபுல்லான பாலை வந்து எடுக்கவே முடியாது. இப்போ இதை வந்து பண்றான். பட் இருந்தாலும் இவனுக்கு ஏதாவது லிமிட் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ககையாமா ஒரு பாலை வந்து பயங்கர ஃபோர்ஸா அடிப்பானா. அது பயங்கர தூரமா போய் விழுக போகும். ஆனா ஹினாட்டா மூச்சை பூச்சிக்கிட்டு தம் கட்டி போய் அதை வந்து டேக் எடுக்க அதை வந்து சேவ் பண்ணிடுவான் அந்த ஒரு பாலை. அப்பதான் ககையாமா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சரி விடு போயிட்டு போகுதுன்னு சொல்லி அவன் அந்த ஒரு பாலை வந்து சேவ் பண்ணியிருப்பான்ல, அந்த ஒரு பாலை நம்ம ககையாமா செட் பண்றதுக்காக வந்து ஃபிங்கரிங் பண்ணிவிட அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே ஹினாட்டா ஆஹா இந்த ஒரு செட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போய் பயங்கரமான ஒரு ஸ்மாஷ் ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து அடிக்கிறான் அந்த இடத்துல. ஈவன் ககையாமாவுமே வந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஜெயிக்கிறோம்னு சொல்லுவானா. சீன் கட் ஆகுது. ககையாமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்க வேகமா ஹினாட்டா ஓடி வருவானா. அவனை பார்த்த ககையாமாவுமே பின்னாடி ஓடி வந்து மொத்தமா மூச்சே போய் அந்த இடத்துல வந்து பயங்கரமா மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு அந்த சுகிஷிமாவும் அந்த யமாகுஷியும் வருவாங்களா. அப்புறம் கிங்கே எப்படி இருக்கிறன்னு கேட்க இன்னைக்கு நீ காலிடா மாவனேங்கும் போது இருக்கிறான்ல அவன் மிடில் ஸ்கூல்ல இருக்கும் போது பயங்கரமா அவனோட டீம் பிளேயர்ஸை போட்டு புஷ் பண்ணி இருப்பானா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாருமே அவன் கூட வந்து விளையாடுறதுக்கு வந்து ரெடியா இல்ல, நீ சரியான ஈகோயிஸ்டிக்கான ஒருத்தன், நீயே தனியா ஆடிக்கிற அப்படின்னு சொல்லி அவனை வந்து
அம்போன்னு விடுற மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு கெட்ட கனவா வந்து அவன் எந்திரிக்கிறானா. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல அந்த 3-on-3 மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் அங்க நிக்கும் போது அப்ப அந்த டைச்சிங்கிற கேப்டன் நம்ம ஹினாட்டா கிட்ட நானு சுகிஷிமா அப்புறம் இந்த யமாகுச்சிங்கிறவங்க எல்லாருமே ஒரே டீமா இருப்போங்க போது இது வந்து நியாயமே இல்லைன்னு சொல்லுவானா. கவலைப்படாத, டனாக்கா வந்து ஒரு நல்ல ஒரு அட்டாக்கர் தான் அப்படின்லாம் சொல்லுவாரா. ஆனா அப்போ அந்த சுகிஷிமா இருக்கிறான்ல, அவன் மத்தவங்களோட காது படுறபடியே நீங்க சொல்றபடி அந்த டனாக்கா ஒன்னும் அவ்வளவு பெரிய அட்டாக்கர் மாதிரி எல்லாம் தெரியலன்னு சொல்லி வெறுப்பேத்த ட்ரை பண்ணுவான். ஐயோ நீ பேசுறது காதுல விழுக போதியான்னு யமாகுச்சி சொல்லும் போது காதுல விழுட்டும் தான் சொல்றேன். முக்கியமா அந்த லோனர் கிங் இருக்கிறான் பாத்தியா, பிரஜைகளே இல்லாத ராஜா, அவன் அவனோட முட்டியங்கால கீழே போட்டு இந்த இடத்துல தோத்து போயிட்டான்னு அவன் வந்து கதறி அழுதே ஆகணும். அவனை அழுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ககையாம அதை பெருசா கண்டுக்க மாட்டான். பட் ஹினாட்டாவும் டனாக்காவும் டே உங்களை விட மாட்டேன்டா அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த டனாக்கா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்றானா. அந்த டைச்சி ஏன்டா தேவையில்லாம அந்த டனாக்கா வந்து ஏத்தி விட்ட அப்படிங்கிற மாதிரி சுகிஷிமாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். பிளஸ் நம்ம ஹினாட்டா அவனுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது பயங்கர ஹைட்டா குதிச்சு அடிக்கிறான். பட் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல பெரிய செவரு மாதிரி நம்ம சுகிஷிமா வந்து நின்று அந்த பாலை வந்து தடுக்கிறான். நீ பயங்கரமா ஜம்ப் பண்றது என்னமோ உண்மைதான், ஆனா என்ன தாண்டி நீ பால் அடிக்கணும்னா அது பத்தாது அவனேன்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் ஹினாட்டாவும் ஆப்வியஸ்லி நிறைய தடவை வந்து கன்யூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பானா. பட் ஒரு தடவை கூட வந்து ஸ்கோரே பண்ண முடியாது. இந்த ஒரு டைம்ல அந்த சுகிஷிமா நம்ம ககையாமாவையும் சேர்த்து கலாய்ப்பான். என்னப்பா லெஜெண்டரி செட்டர், நீங்க தானே பாலை வந்து தூக்கி போடுறீங்க, ஒழுங்கா ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்கோர் பண்ணலைன்னா ஐயா அம்மானு குதிப்பீங்க, ஏன் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க போது அப்பவும் அமைதியா தான் இருப்பான். அப்ப அந்த யமாகுச்சி இருக்கிறான்ல, அவன் தெரியாம ஓவர் த்ரோ பண்ணிடுவானா. ஃபைனலி நம்ம ககையாமாக்கு பால் கிடைக்குது. சர்வ் போடுறதுக்காக வருவானா. ஹிட் பாயிண்ட்ல எடுத்துட்டு இருக்க முடியாது, ஜெயிச்சாகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அவன்கிட்ட. சர்வ் அடிக்கிறான். பட் அந்த கேப்டன் டெய்ச்சி இருக்கிறாருல, ரொம்ப கூலா அந்த பாலை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதுலயுமே வந்து ஸ்கோர் எடுத்துறாங்க. என்னடா எதுவுமே பண்ண முடியலன்னு ககையாமா யோசிக்கும் போது அந்த சுகிஷிமா திருப்பி நம்ம ககையாமா வந்து வம்பிழுத்துட்டே இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹினாட்டா ஹே சுகிஷிமா என்னடா சும்மா அவனே வம்பிழுத்துட்டு இருக்கிற, அவனை கிங்குன்னு சொல்லி என்ன வந்து கிடைச்சிட போகுது அப்படிங்கும் போது அம்மா இந்த மாதிரி ககையாமாவை ஏன் முதல்ல கிங்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க உனக்கு தெரியுமான்னு கேட்க, மேபி அவன் வந்து பயங்கர சூப்பரா ஆடுறாங்காட்டி ஒரு ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு பதவி வந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு ஹினாட்டா ஒரு ஸ்பெகுலேட் பண்ணுவானா. அதுதான் கிடையாது. ஆக்சுவலி அவனுக்கு அந்த ஒரு நிக் நேமை கொடுத்தது வந்து அவனோட டீம்மேட்ஸ் தான். அது ஒன்றும் ரொம்ப ஆசைப்பட்டலாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அவன் எப்பவுமே ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா தன்னோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் வந்து அப்ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தன், டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன். ஸோ அதனாலதான் ஒரு ஈகோயிஸ்டிக் கிங் அப்படிங்கிற அந்த ஒரு நிக் நேமை வந்து அவனுக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா டே ககையாமா நீ வந்து பயந்துகிட்டு இருக்கிறதானே, உன்னால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீ வந்து நினைக்கிறதானே. கடைசியா மிடில் ஸ்கூல்ல நீ ஆடின அந்த ஒரு மேட்ச் அது வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், உன்னை வந்து சப்ஸ்டியூட்டா மாட்டி விட்டுட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அங்கதான் ஒரு விஷயத்தையே ரிவீல் பண்றாங்க. ககையாமா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், அவனால வந்து பாலை பயங்கரமா வந்து செட் பண்ணி தர முடியும். ஆனா அதே நேரத்தில் பயங்கர ஈகோயிஸ்டிக்கான ஒருத்தனும் கூட. ஸோ கண்டிப்பா வந்து நேஷனல்ஸ் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஆடிட்டு இருந்த அந்த ஒரு ஃபைனல் மேட்ச்ல இருக்கிற ஆப்போசிட் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வந்து வச்சிருந்திருப்பாங்களா. ஸோ அதுக்காக அவன் பாலை வந்து லைக் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து செட் பண்ணி கொடுவான். அந்த எந்த ஒரு பாலையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க ககையாம செட் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு பாலை வந்து அடிக்க முடியாது, அந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணி தருவான். டேய் பாலை வந்து நார்மலா செட் பண்ணி தாடான்னு சொன்னாலுமே நம்ம நேஷனல்ஸ் போய் ஆகணும், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க விளாண்டுக்கிறீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசியிருந்திருப்பானா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு பாலை வந்து அவன் செட் பண்ணி தரும்போது யாரும் அந்த பாலை எடுத்து இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கோர்ட்டுக்குள்ள வச்சே நீ இனிமேல் இங்க ஆடினா நாங்க ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லி இருந்திருப்பாங்க. வேற வழி இல்லாம கோச்சுமே சப்ஸ்டியூட்டா நமக்கு அகையாம வந்து வெளியே உட்கார வச்சிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சுகிஷிமா அந்த ஒரு இன்சிடென்டால தான் உன்னோட பயங்கர ஒரு திறமை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரு எக்ஸலண்டான ஒரு செட்டிங்கை வந்து நீ பண்ணி தர மாட்டேங்கிறியாடா அப்படிங்கும் போது அப்ப ஹினாட்டா இருக்கிறான்ல, அவன் நடுவுல டே ககையாமா உன்னால என்ன முடியுமோ அதை வந்து நீ பண்ற, நீ எவ்வளவு தூரம் தூக்கி போட்டாலும் அந்த பாலை எடுக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஒரே பிரச்சனை யாருன்னா அது இந்த வளர்ந்தவன் இருக்கிறான் பத்தி அந்த சுகிஷிமா, இவனை தாண்டி வந்து எப்படி பால் அடிக்கிறதுன்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நீ பாலை எங்க வேணா தூக்கி போட அதை கண்டிப்பா என்னால வந்து ரிசீவ் பண்ண முடியும்னு அழுத்த திருத்தமா சொல்ல. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் சுகிஷிமா வந்து சர்வ் பண்றானா, நம்ம டனாக்கா வந்து பாலை எடுத்துறாரு, நேரம் நம்ம ககையாமா கிட்ட தான் போகுது. சோ இப்போ பாலை செட் பண்றது வந்து ககையாமாக்கு செட் பண்றதா இல்ல நம்ம ஹினாட்டாக்கு செட் பண்றதா அப்படிங்கிற சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். அப்ப டக்குன்னு ஹினாட்டா குதிச்சுட்டு பாலை இங்க ஆடுறா அப்படின்னு சொல்லும் போது இவனும் ஒரு ஃப்ளோல வந்து அப்படியே பால் டிப் பண்ணி விட்டுருவானா. பார்த்தா அந்த பால் வந்து லைக் அங்க போயிரும், பட் இருந்தாலும் வெளியே விழுந்தா இவங்களுக்கு பாயிண்ட் வந்து லூஸ் ஆக. சோ இதை கவனிச்சிட்டு இருந்தா சூகாக்கு வந்து தெரியுது நம்ம ககையாமா வந்து ஆக்சுவலி டனாக்காக்கு தான் பாலை வந்து செட் பண்ணலான்னு இருந்தான். ஆனா ஒன்ஸ் நம்ம ஹினாட்டாவோட வாய்ஸ் கேட்டோன்னே அவனுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கான். பயங்கர அக்யூரசி தான் யோசிக்க. ஈவன் டனாக்காமே வந்துட்டு டே எப்பறம் அதை வந்து பண்ணீங்க என்கிட்ட வந்து சொல்லவே இல்லைங்கும் போது எங்க பண்ணணும் சும்மா தான் பண்ணணும்பாங்க. ஈவன் அது மட்டும் இல்லாம மிடில் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹினாட்டா வந்து ஜம்ப் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பைக்கை வந்து கொடுத்துருப்பான்ல. சோ அதை வந்து நீ எப்படி பண்ணனு கேட்க அதையும் சும்மா ஃப்ளோல தான் பண்ணனு சொல்லுவான். பட் இருந்தாலும் நம்மளால கண்டிப்பா அதை வந்து திருப்பி பண்ண முடியும் அப்படின்னு இந்த இடத்துல பயங்கர கான்ஃபிடென்ட்டா
ஹினாட்டா இருக்கும்போது ககையாமா பிராக்டிஸ் பண்ணாம எதையும் பண்றது இம்பாசிபிள் ஒரே போட்டுருவான். அப்ப அந்த சுகிஷிமா இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹினாட்டா கிட்ட வந்துட்டு, தம்பி நீ ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறப்ப நீ 1008 தான் வந்து பேசினாலுமே ஸ்டில் குட்டியா இருக்கிறவனால என்னைக்குமே வந்து இந்த மாதிரியான டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆப்வியஸ்லி எப்ப போல அந்த ஹீரோ டைலாக், நான் வந்து குட்டியா இருந்தாலுமே ஸ்டில் என்னால வந்து பயங்கர உயரமா வந்து குதிக்க முடியும். வாலிபால் ஆடுறதுக்கு ஹைட்டா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா அது என்கிட்ட இல்ல அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் வாலிபால் ஆடுறதுல இருந்து என்ன வந்து தடுத்து நிறுத்தாது. ஏன்னாலும் சரி இந்த ஒரு கோர்ட்ல வந்து நான் கடைசி வரைக்கும் நின்றுகிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி முடிக்க, தம்பி இந்த இடத்துல வந்து நீ சைக்காலஜிக்கலா எப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கறத பத்திலாம் நான் பேசல. இறுதி மூச்சு இருக்கும் வரை முயற்சி பண்ணாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெறும் பேப்பர்ல எழுதி படிக்கும் போது வேணா ஜாலியா இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் அதெல்லாம் வந்து வேலைக்காகாது கண்ணுன்னு சொல்லி அந்த சுகிஷிமா வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு மட்டம் தட்டிக்கிட்டு இருப்பானா. அப்ப ககையாமா வந்துட்டு, என்ன மாதிரியான ஒரு செட்டரோட வேலை டிஃபென்ஸை வந்து பிரேக் பண்ற மாதிரி ஸ்ட்ரைக்கருக்கு பாலை செட் பண்ணி தரதான்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து அப்படி தரம் தனியா எழுதுன்னு வந்துட்டு, நான் பாலை எங்க தூக்கி போடுறனோ அவ்வளவு வேகமா வந்து நீ சீக்கிரமா அந்த பால் எடுத்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை விட்டு கேட்ட டனாக்கா, என்னடா இதுதான் ஓரமாக்கு வந்து பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பான். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ககையாமா வந்து பயங்கரமா பாலை வந்து செட் பண்ணி தருவான். பட் ஒரு பாலை கூட வந்து நம்ம ஹினாட்டானால எடுக்க முடியாது. இல்ல அப்படியே எடுத்தானா கூட அது வெளியே போய் விழுந்து பாயிண்ட் போயிடும். ககையாமல ஒழுங்கா விளையாட மாட்டேன்னு சொல்லி ஹினாட்டா பிடிச்சி கிளிச்சிக்கிட்டு இருக்கும் போது இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அந்த சூகா இருக்கிறாருல, அவரு நேரம் நம்ம ககையாமாட்ட வந்துட்டு, நீ வந்து ஜூனியர் ஹை ஸ்கூல்ல வந்து டீம்ல எல்லாம் இருந்திருக்க, சோ நீ பயங்கரமா ஆடின அந்த ஒரு காரணத்தால எனக்கு பயங்கரமான டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், ஒரு செட்டரா, நானுமே வந்து ஒரு செட்டர் தான், ஆனா உன்னோட திறமைகளை பார்த்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பொறாமையா இருக்குது. உன்னோட அந்த ஒரு அக்யூரசி, உன்னால வந்து ஆப்போனன்ட்டோட டீமோட வால் வந்து எந்த அளவுக்கு வீக்கா இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு கரெக்டான ஸ்பாட்ல வந்து உன்னால பாலை வந்து செட் பண்ண முடியுது. ஆனா ஹினாட்டாக்கு ஹை ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி எந்த ஒரு டீமுமே இல்ல. அதனால அவனுக்கு இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு வாலிபால் ஸ்கில்ஸுமே அவனுக்கு கிடையாது. அவனால பயங்கர ஸ்பீடா ஓட முடியுது, நிறைய ரிஃப்ளெக்ஸஸ் வந்து இருக்குது. இதை முடிஞ்ச அளவுக்கு நீ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்ல, இவனை எங்கத்தான் நான் யூஸ் பண்றதுன்னு சொல்லி ககையாம ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹினாட்டாவை பார்த்து, டே குட்டா நீ பயங்கர வேகமா ஓடி வந்து பயங்கர உயரமா ஜம்ப் பண்ணி அடிக்கணும் சரியா, அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி. ஆனா நான் பாலை எங்க தூக்கி போடுறேன் அப்படிங்கறத மட்டும் நீ கவனிக்காத, நீ எங்க கையை வச்சு அடிக்க போறியோ அந்த இடத்துக்கு நான் பாலை தூக்கி போடுறேன்னு சொல்லுவான். சோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ககையாம பயங்கரமா அந்த ஒரு கோர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு, ஹினாட்டா எங்க ஓடி வருவான் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கரெக்டா பாலை வந்து தூக்கி போட, ஹினாட்டா அடிப்பான், பால் வந்து லைக் ஸ்கோர் ஆயிரும் லிட்டரலி. எப்படி வந்து அடிச்சா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த டைச்சி இருக்கிறாருல அவரு வந்துட்டு, டே அந்த ஹினாட்டா கண்ணை மூடிட்டு அடிச்சாண்டா அப்படின்னு சொல்லுவாரா, இன்னும் எல்லாருக்கும் தூக்கி வரி போட்டுரும். சோ ஆப்வியஸ்லி ஹினாட்டா வந்து கண்ணை மூடிட்டு ஃபுல்லா நம்ம ககையாமா வந்து நம்பி அந்த ஒரு கையை வந்து சும்மா வீசிட்டு இருக்கேன், ககையாமா கரெக்டா பாலை கொடுத்தங்காட்டி அந்த இடத்துல பால் வந்து லைக் ஸ்கோர் பண்ணிடுறாங்க லிட்டரலா. அதுக்கப்புறம் அதையே திருப்பி ட்ரை பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா 2-3 தடவை வந்து வேலைக்கே ஆகலையா. அப்ப என்ன அப்ளை அடிச்சது ஃப்ளூக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சுகிஷிமாக்குமே தோணுமா, தேவையில்லாம ரொம்ப பெருசா யோசிச்சிட்டோம் போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கவே, ஆனா அடுத்த ஒரு செட்டுக்காக வேகமா நம்ம ஹினாட்டா ஓடி வரும்போது ககையாமா சொல்லி இருந்திருப்பான், சம் கேசஸ் உன்னால வந்து லைக் ஒரு பக்கம் வந்து அடிக்க முடியல அப்படின்னா டக்குன்னு வேற பக்கம் மூவ் போய் அந்த இடத்துல வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண, நாங்க பால் போடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதே மாதிரி டக்குன்னு நம்ம ஹினாட்டா கடைசி நொடியில வந்து இடத்த வந்து மாத்தி அட்டாக் பண்ண போவேனா, கரெக்டா பார்த்தா நம்ம ககையாமா வந்து பால் அதே இடத்துல வந்து கொடுக்க அந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு ஸ்கோர் வந்து பண்றாங்க. சோ ஏன் அந்த இடத்துல அவங்க 2 பேரோட காம்போ வந்து வெறித்தனமா இருக்க, அந்த கேம் தொடர்ந்து கன்னியூ ஆகிட்டு இருக்க, பார்த்தா நம்ம ஹினாட்டாக்கு கரெக்டா எல்லா தடவையுமே ககையாமா வந்து பாலை செட் பண்ணி தரான், எல்லா தடவையுமே பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த சூகா இருக்கிறான்ல அவன் யோசிப்பான், சோ உண்மையாலுமே ஒரு செட்டரா ககையாமா வந்து இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவனோட மொத்த எபிலிட்டியும் வெளியே கொண்டு வரக்கு ஹினாட்டா கூட இருக்கிறது பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கும் போது அந்த சுகிஷிமா ஹினாட்டாவை தான் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா நடுவுல நம்ம டனாக்கா கிட்டையும் பாலை வந்து பாஸ் பண்ண அவரும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஓகே ஃபர்ஸ்ட் செட் வந்து முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே பிரேக் எடுத்துருப்பாங்களா. அந்த டைம்ல அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாம், அந்த சுகிஷிமா டீம் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது வந்து அவங்க பண்ணி ஆகணுங்கும் போது அந்த சுகிஷிமா எல்லாம் பயங்கர கடுப்பாகிறான். ஏன்னா அந்த சுகிஷிமா நம்ம ககையாமா வந்து ஒரு ரைவலா வந்து கன்சிடர் பண்றான், அதனாலதான் இப்போ வம்பெழுத்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பால் இவங்க பக்கம் வரும்போது நம்ம சுகிஷிமாவோட டீமுமே வந்து பயங்கரமா ஆடுறாங்க. ஆப்வியஸ்லி அந்த டெய்ச்சில இருக்கிறான், என்னதான் பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தாலுமே 2 சைடுலுமே ஈக்குவலா தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ககையாமா வேற லெவலான ஒரு செட்டரா இருப்பான், ஒவ்வொரு தடவை பயங்கரமா ஓடி வந்து பயங்கரமா குதிச்சு ஹினாட்டா வந்து டயர்ட் ஆனாலுமே ஸ்டில் நம்ம ககையாமாவோட பால் அந்த செட் பண்ற ஸ்கில் வந்து அவ்வளவு ப்ரிசைஸா இருக்கும். சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த டனாக்கா இருக்கிறான்ல அவன் வந்து டெய்ச்சி கிட்ட போயிட்டு, பரவாயில்ல அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருப்பாங்க அப்படின்னு நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்களா கேப்டன், எதிர்காலத்தை கணிக்கிற அளவுக்கு நீங்க பயங்கர திறமையுள்ள ஒருத்தன் அப்படிங்கும் போது அதுக்கு அந்த டெய்ச்சி இல்ல அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா 10 ஒரு 20 நினைச்சேன், பட் 10x10 வருவானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க 2 பேரும் செம சீனான பிளேயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க போது ஈவன் நம்ம ஹினாட்டாவும் ககையாமாவும் வந்து கொஞ்சம் பேசி ஒன்னு சேர்ந்த மாதிரி தான் தெரியும். அப்ப ஹினாட்டா ககையாமாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு நேரா அந்த சுகிஷிமா இருப்பான்ல
அவங்கிட்ட போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அந்த சுகிஷிமா வந்து கையை கொடுக்காம இருப்பானா, யோ கமான் யா, நம்ம என்னதான் இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்ல விளையாண்டாலுமே ஸ்டில் நம்ம இனிமேல் வந்து டீம்மேட்ஸா தான் இருக்க போறோம். எனக்கு முதல்ல உன்னை வந்து பிடிக்கல தான், அப்படி இருந்தாலும் நீ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ஆர் அட்லீஸ்ட் அந்த சீனியர்ஸ் எல்லாம் நான் தப்பா நினைச்சுக்க போறாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு அது கை குடியேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை இந்த ஜிம்முக்குள்ள வரக்கே வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்த அன்னைக்கே வைஸ் பிரின்சிபலோட விக்க வந்து பறக்க விட்டுருந்திருக்கியாமா. என்ன தம்பி என்ன செய்திங்கும் போது, யோ தேவையில்லாம அசிங்கமா பேசிட்டு இருக்காதியா, வா வந்து கை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சுகிஷிமா கூட நம்ம ஹினாட்டா வந்து வம்பளுத்துட்டு இருப்பானா. சோ அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் டெய்ச்சி இருக்கிறாருல, அவரு சுகிஷிமா கிட்ட வந்துட்டு அப்புறம் என்ன இந்த ஒரு 3-on-3 மேட்ச் நல்லா தான் இருந்துச்சான்னு கேட்கும்போது, மேட்ச் எப்போ போலதான் ஃபன்னா தான் இருந்துச்சு, நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த கிங்கு கூட விளையாண்டுட்டு தான் இருக்கிறோம், என்ன பண்றது அந்த கிங்கு கிட்ட எங்களை மாதிரியான சாதாரண ஆளுங்க எப்பவுமே ஜெயிக்க முடியலன்னு சொல்லுவான். சோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பார்சல் வந்து இருக்குமா. அதுல என்னன்னு பார்த்தா ஜாக்கெட் வந்து இருக்கும், இந்த கராசுனா வாலிபால் டீமுக்கான ஒரு ஜாக்கெட். சோ லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல இருக்குமா. அதை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அந்த 4 பேரும் வந்து பயங்கர சீனா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தானே, சரி ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்ததெல்லாம் போதும், வா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ககையாமா ஹினாட்டாவை கூட்டு போய் பால தட்டிக்கிட்டு இருப்பானா. அதுவே அந்த சூகா இருக்கிறான்ல, அவனும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணும் நம்ம டைச்சியை வந்து பாராட்டுவாங்க. பரவாயில்ல, நம்ம கராசுனா வாலிபால் டீமை காப்பாதற்காக 4 தங்க கற்களை பொறுக்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆனா அப்பா பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டு, ஹே உங்க கூட மேட்ச் போடுறதுக்காக ஒரு டீம் கூட பேசிட்டு வந்திருக்கேன்டான்னு சொல்லுவானா. அந்த ஸ்கூலோட பேரை சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்கூல் ஆமா. அதுவே ஹினாட்டா இப்ப இவர் யாருப்பா இன்னொரு டீச்சரா அப்படிங்கும் போது அவன் கிட்ட வந்துட்டு, என் பேர் வந்து டக்காடா, நான் ஆக்சுவலி இந்த வாலிபால் கிளப்போட ஒரு அட்வைசர், எனக்கு வாலிபால்லாம் தெரியாது, நான் இப்பதான் சேர்ந்துருக்கேன், ஆனா கண்டிப்பா வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. சோ அதுக்கப்புறம் ஃபர்தரா கேட்பாங்க, எப்படி அந்த ஒரு டீம் வந்து நம்ம கூட மேட்ச் போடுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு. அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது, ககையாமா தான் மேட்ச் முடிகிற வரைக்குமே வந்து செட்டரா இருக்கணும்னு அவங்க கண்டிஷன் போட்டாங்கன்னு சொல்ல, அப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு புரியுது, கரோசனா கூட வந்து போட்டி போடுறதுக்காக அவங்க ஒன்னும் இந்த மேட்சுக்கு ஒத்துக்கல, நம்ம ககையாமா இருக்கிறான், சோ அவனோட பவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறங்காட்டி தான் ஒத்துக்கிட்டாங்கன்னு. சோ அப்ப அந்த சீனியர் சூகா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் ஆக்சுவலி அந்த டீமோட மெயின் செட்டர். பட் இருந்தாலும் அவன் வந்து சொல்லுவான், இல்ல நீங்க வந்து ககையாமாவே வச்சு ஆடுங்க, நான் வந்து ஆடுல இந்த ஒரு மேட்ச், ஏன்னா ககையாமாவும் ஹினாட்டாவும் ஒரு ஆக்சுவல் மேட்ச்ல வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருப்பாங்கன்னு மேபி இதை வச்சு நமக்கு தெரிய வரும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஒரு டக்கேடா இந்த மேட்ச் எங்க நடக்க போகுது எப்ப நடக்க போகுதுங்கிற டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இது எதுவுமே காதுல விழுகாம நம்ம ஹினாட்டா வந்து, ஆஹா நம்ம திருப்பி ஒரு மேட்ச் வந்து ஆட போறோமா அப்படிங்கிற சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பானா. சீன் கட் ஆகுது. இந்த சூகா வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ககையாமா இருக்கிறான்ல, அவன் வேகமா பின்னாடி வருவானா, வந்துட்டு என்ன வந்து மன்னிச்சிடுங்க, இந்த தடவை சும்மா ஏதோ ஆப்போனன்ட் டீம் வந்து கேக்குறாங்க அப்படிங்கறங்காட்டி என்ன வந்து ஃப்ரண்ட் லைன்ல போட்டுட்டாங்க, ஆனா அடுத்த தடவை நான் வந்து ஒரு செட்டரா இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்பாட்டை நான் ஏர்ன் பண்ணுவேன்னு சொல்லும்போது, ஆமா ஏன் தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு கேட்பானா. இல்லங்க நீங்க தான் சீனியர், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டே அதெல்லாம் மேட்டர் இல்ல, நீ என்னோட பயங்கர பிசிக்கலி ஸ்ட்ராங்கான ஒருத்தன், உனக்கு நிறைய டேலண்டும் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது, இல்ல அது மட்டும் கிடையாது, டீம்ல இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து நம்புறாங்களே அப்படின்னு நம்ம ககையாம சொல்லும் போது சூகாக்கு அப்பதான் புரியுது, ரைட்டு அவனுக்கு மிடில் ஸ்கூல்ல நடந்த எந்த ஒரு விஷயங்களும் இன்னும் மறக்கல போலயங்கும் போது மத்தவங்களே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. அப்பதான் நம்ம ககையாம இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்றான், இவங்க இப்போ ஒரு ஸ்கூல் கூட பிராக்டிஸ் மேட்ச் ஆட போறாங்கல்ல, அந்த ஒரு ஸ்கூல்ல தான் நம்ம ககையாம இதுக்கு முன்னாடி ஒரு டீமா இருந்திருப்பான்ல, அந்த டீம்ல இருந்தவங்க மோஸ்ட்லி அந்த ஒரு ஹை ஸ்கூல் தான் படிக்க போவாங்களாமா. சோ பழைய டீமேட்டை வந்து ஃபேஸ் பண்ண போறேன்னு ஏதாவது சங்கடமா இருக்கான்னு கேட்கும்போது, இல்ல சாச்சா அதெல்லாம் கிடையாது, அவங்களை எதிர்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபுல்லஸ்ட் வந்து நான் எப்பவுமே கொடுப்பேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த டைச்சியுமே அப்படியே அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பானா. சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஜிம்ல உட்காந்துக்கிட்டு அவங்க மேட்சுக்காக வந்து யார் யார் எங்க இருக்கலாம்னு சொல்லி பொசிஷன் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டைம்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த யமாகுஷி இருப்பான்ல, அவனை மட்டும் எல்லாரும் மறந்துடுவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் பேசிக்கா பார்த்தா இந்த செட்டர் அப்படிங்கறத வந்து ஒரு கீயான ஒரு பொசிஷன், அதுல நம்ம ககையாம இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் ஸ்பைக்கர்ஸ் அப்படிங்க மிட் பிளாக்கர்ஸ் அப்படிங்கிறீங்க. சோ இவங்க தான் வந்து டிஃபென்ஸுக்கான பிளேயர். இவங்க பால் வந்துச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்றதுக்கும் அந்த இடத்துல வந்து நின்று ஆகணும். இனட்டா வந்து ஆப்வியஸ்லி குட்டியா இருக்கிறங்காட்டி அவன் என்னதான் உயரமா குதிச்சாலுமே அது வந்து லைக் கரெக்டா இருக்குமா இல்லையா, அவனால முடியுமா இல்லனா எல்லா தடவையும் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும்போது நம்ம ககையாம வந்து சொல்லுவான். சோ ஹினாட்டா வந்து முதல்ல வந்து சூப்பரா ஆடுற மாதிரி எல்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் மேட்ச் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு தடவை ஹினாட்டா வந்து பால் அடிக்கிற மாதிரி கிட்ட போயிடுவான். பட் அந்த டைம்ல டக்குன்னு அந்த டனாக்காக்கு நம்ம ககையாம பாலை வந்து மாத்தி விட்டு அப்படி ஸ்கோர் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு டீகாயாவும் நம்ம ஹினாட்டா வந்து ஆக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதாவது டீகாய்னா இவனுக்கு அடிக்கிற மாதிரி அப்படியே வேற ஒருத்தனுக்கு அடிக்கிற மாதிரி நம்ம ஹினாட்டா வந்து ஆக்ட் பண்ணி ஆகணும். என்ன இவ்வளவு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹினாட்டாக்கு அப்படி தலையே சுத்திரும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வாலிபாலோட கிளப் ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்களா. பார்த்தா அங்க போயுமே ஹினாட்டா வந்து பயங்கர ஒரு மாதிரி ஆன்சியஸாவே இருப்பானா, பதட்டமா இருப்பான். என்னப்பா சரிப்பட்டு வருவானா, மேட்ச் ஒழுங்கா ஆடிடுவானா, இது வரைக்கும் ஒரே ஒரு மிடில் ஸ்கூல் டோர்னமெண்ட் ஆடி இருந்திருக்கான், அதுக்கப்புறம் பண்ண 3-on-3 மேட்ச் ஆடி இருந்திருக்கான், மெயினான மேட்ச்ல ஒழுங்கா ஆடுவானா என்னன்னு ககையாமாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிமானா. அது மட்டும் இல்லாம அந்த கேப்டன் டெய்ச்சிக்கே லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரு என்ன சொன்னாலுமே
இருந்தாலுமே அவன் வந்து ரொம்ப அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கு அவ்வளவு பதட்டப்பட்டு இருப்பான். பயங்கரமா அடுத்த நாள் வந்து என்ன போகுது, நம்மள வந்து டீம் விட்டு தூக்கிடுவாங்களோ, ஒழுங்கா வரலைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த ஹினாட்டா அங்கிருந்து போக, டேய் ககையாமா சின்ன பையன் பயங்கரமா பதறான்டா, அவன்கிட்ட எது வம்பு வச்சுட்டு அவனை வந்து திட்டிக்கிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்ல, நான் அவனை திட்டினதே இல்லையான்னு ககையாமா யோசிப்பானா, அப்ப என்ன இவ்வளவு நாளா திட்டினதை இவன் நினைச்சு கூட பார்த்தது இல்லையான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஈவன் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டுமே அந்த ஹினாட்டானால சுத்தமா தூங்கவே முடியாதா. ககையாமாவும் அப்படியே அடுத்த நாள் மேட்சை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் ஆகுது. சோ ஒரு பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டு நேரா அந்த ஒரு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களா. போற வழியிலேயே ஹினாட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் இது சாப்பிடுறியாடா அப்படின்னு டனாக்கா கேட்கும் போது அவன் பார்த்தா பயங்கரமா வாந்தி எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே அவன் பேண்ட் வந்து நேரடி. ஹினாட்டா வேன்ல வாமிட் எடுத்து வந்துருப்பான்ல. சரி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் மேட்ச்ல ஒழுங்கு ஆடிரணும் சரியாங்க போது ஹினாட்டாக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து போயிருவானா, இன்னைக்கு அந்த குட்டாவை பொழந்துடுறேன் அப்படின்னு நம்ம ககையை வந்து காண்டாக்கிட்டு இருக்கு. அதுவே நம்ம ஹீரோஸ் இப்போ ஒரு டீமை எதிர்த்து விளையாட வந்திருக்காங்கல்ல, அந்த ஒரு ஸ்கூல்ல தான் நம்ம ககையாமாவோட பழைய டீம்மேட்டுமே ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த கருப்பு முடிக்காரன் அவங்கிட்ட இன்னொருத்தன், ஆமா அந்த ககையாமா அந்த கரோசனா ஹை ஸ்கூல்ல தானே ஜாயின் பண்ணியிருக்கான். கரோசனா கடந்த கொஞ்சம் வருஷத்துல வந்து சரியான மொக்கையான ஒரு டீம் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு ககையாமா அவன் எப்படின்னு கேட்க, அவனுக்கு நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் சரியான ஈகோவான ஒரு ஆளு, எப்படி டீம் கூட ஆடுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவான். சோ அப்படியே பேசிக்கிட்டே கரோசனா வந்து மட்டம் தடிக்கிட்டு இருப்பானுங்களா. பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோஸ் எல்லாம் வந்துருவானுங்க. அப்படியே டெரரா அவனுங்களை பார்த்து முறைக்க, மேட்ச் ஆட வந்திருக்கா பொறுமையா இருங்கடான்னு சொல்லிட்டு டைச்சி வந்து அவங்களை கூட்டிட்டு போகும்போது, அப்புறம் ராஜா எப்ப போல ஆட்டிடியூடுக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது போல இன்னைக்குன்னு கேட்கும் போது, அப்ப நம்ம ககையாமா வந்து கோவப்படாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமா போவானா. அவனோட பழைய டீமேட்டுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன அமைதியா இருக்கிறான்னு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட ஜிம்முக்குள்ளேயும் போறாங்களா. பார்த்தா பயங்கர பெருசா இருக்குது. ஈவன் அங்க இருக்கிற பிளேயர்ஸும் பெருசா தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்கூல் அஃபென்ஸுக்கும் சரி டிஃபென்ஸுக்கும் சரி பேர் போனவங்க அப்படின்னு டைச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, எது எப்படியா இருந்துட்டு போகுதானா கண்டிப்பா ஹினாட்டா கலக்கிடுவான் அப்படின்னு அந்த டனாக்கா சொல்லும் போது அவனுக்கு வயிறு கலக்கிடுமா, அங்கிருந்து ஒடியா ஓடி போயிருவான். சோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தா நம்ம ககையாமாவோட பழைய டீம்மேட் இருக்கிறான்ல, அவன் இன்னும் ஒரு பிளேயர் கூட வந்து பேசிட்டு தான் இருப்பானா. அப்ப நம்ம ஹினாட்டாவையும் பார்த்த உடனே, ஹே நீ அந்த டீம்ல தான் ஆடிட்டு இருக்கிற, ககையாமா அவன் எப்படா இருக்கிறான்னு கேட்க, ககையாமாவா அவனுக்கு திறமை இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மனித குலத்துக்கு அவன் என்னமோ கிடைச்ச ஒரு வரங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் சொல்ல போனா அவன் வந்து சரியான ஒரு டிக்டேட்டர் மாதிரி, அவன் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க போது ஈவன் ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. கூடவே அந்த ககையாமாவோட பழைய டீமேட்டும் சொல்லுவான், ஒன்ஸ் ககையாமா அடிக்கிற அந்த ஒரு பாலை வந்து இன்னொருத்தனால எடுக்க முடியலன்னு ஏன் அவனை தூக்கி தூரம் போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவே, அந்த டனாக்கா இருக்கிறான்ல அவங்க வந்துட்டு, என்னடா மிடில் ஸ்கூல்ல இருந்து ககையாமா வந்து மாறி இருக்கவே மாட்டான், நீங்க வந்து இன்னும் நம்புறீங்களா அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி ஹினாட்டாக்கு வந்து ஒரு மாதிரி பயம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா மேபி இப்ப இந்த இடத்துல வந்து அவன் சொதப்பிட்டான் அப்படிங்கும் போது ககையாமா நம்ம ஹினாட்டா வந்து தூக்கி ஓரம் போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பயத்தோடய ஹினாட்டா மேட்சுக்குள்ளேயும் இறங்குறான். பிளஸ் நம்ம ககையாமா இருக்கிறான் அப்படிங்கறது நிறைய பேர் ரெகனைஸ் பண்றாங்க. ஆப்போனன்ட் முதல் சர்வ் அடிக்கும் போது டைச்சி தான் அதை ரிசீவ் பண்றதா இருக்கும். பட் பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம ஹினாட்டா உள்ள போந்து அதை வந்து கோட் கலைச்சு விட, அவ்வளவுதான். தொடர்ந்து எல்லா ரவுண்ட்லயுமே வந்து அதே தான் நடந்துகிட்டு இருக்கும். மத்த பிளேயர்ஸுக்கு வர பால வந்து இந்த ஹினாட்டா உள்ள போந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் வந்து ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் விளையாடினதே இல்ல, ஒரு டீமா ஆடினது இல்ல. சோ அதனால யாருக்கு பால் வருதா யார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாமே ஹினாட்டாக்கு வந்து கிடையாது. போதாத குறைக்கு பயங்கரமா பதட்டத்துல வேலை இருக்கிறானா. சோ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே, சொதப்பிடக்கூடாது, நம்மளோட ஒருத்த வந்து ப்ரூவ் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த மேட்ச்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம கரசனால ஸ்கோர் போர்ட்ல பயங்கர லோவா வாங்கி இருந்திருப்பாங்களா. அடுத்து நம்ம ஆளுங்க தான் சர்வ் அடிக்கணும். அது சர்வ் அடிக்க போறது யாருன்னு பார்த்தா ஹினாட்டாவா இருக்கும். இன்னைக்கு மட்டும் இவன் சொதப்பனான்னு வையன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா காண்டாக. ஆனா அதுவே அவன் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விசில் அடிச்ச உடனே அடிப்பான். பட் இருந்தாலும் நேரா போய் நம்ம ககையாமாவோட மண்டையிலே விழுகுமா. அப்படியே லைக் அங்க இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு அவ்வளவுதான், ககையாமா போய் ஹினாட்டா வந்து குழி தோண்டி புதைக்க போறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. ககையாமாவும் அங்க இருந்து அப்படியே வேகமா ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பானா. ஹினாட்டாக்கு அப்படியே அல்லாயிரும். ஆனா கிட்ட வந்துட்டு, நீ என் மேல பால் அடிச்சது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீ குள்ளக்கா மாதிரி இருக்கிறங்காட்டி நெட்டுக்கு அந்த சைடு உன்னால பால் அடிக்க முடியல மட்டும் சொன்னான்னு வையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கத்திட்டு போவானா. என்ன நான் அவன் மேல பால் அடிச்சதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹினாட்டாக்கு வந்து காமான மாதிரி இருக்கும். அதுவே அந்த டனாக்கா சீனியர் இருக்கிறான்ல, அவனுமே வந்துட்டு, இந்த இடத்துல வந்து நீ என்னதான் பால் அடிக்கிறதுக்கு வந்து சொதப்பினாலுமே சரி, நீ வந்து அதை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இந்த நெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நாங்க எல்லாருமே உன்னோட டீம்மேட் தான். நீ ஏதாவது சொதப்பின அப்படின்னா கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்ற விதமா நாங்க இந்த இடத்துல இருக்க தான் போறோம். அதே நேரத்துல நீ சொதப்பிட்ட அப்படிங்கும் போது உன்னை வந்து நாங்க சப்ஸ்டியூட்டா மாத்தி விட்டுருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தையும் நீ வந்து பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதனை எடுத்துக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி நீ வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சரி உப்ப சொல்லு, உன்னோட ஃபேவரட்டான சீனியர் யாருங்கும் போது தலைவா நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் நம்ம ககையாமா ஹினாட்டா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான், எப்படி அந்த 3-on-3 மேட்ச் ஆடும்போது வேகமா ஓடி வந்து ஹைட்டா குதிச்சு அடிச்சியோ அதே மாதிரி பண்ண உனக்கு நான் பால் கொடுக்கறேன்னு. அதையே தான் அந்த இடத்துல நம்ம ஹினாட்டா வந்து ட்ரை பண்ணுவானா. பார்த்தா பால் வந்து மிஸ் ஆயிரும், அவனால வந்து எடுக்க முடியாது. ஆனா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் வந்து என்ன இவ்வளவு வேகமா மூவ் ஆகுறான் அப்படிங்கிற சொல்லி அதை வந்து கவனிப்பாங்களா. ரைட், இன்னைக்கு ககையாமா
ககையாமா நான் ஹினாட்டாவை திட்டி தீக்க போறேன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, சாரிப்பா நான் ரொம்ப ஹைட்டா தூக்கி போட்டேன்னா அதனால தான் உன்னால அடிக்க முடியலன்னு அவன் மன்னிப்பு கேட்கும் போது ககையாமாவோட பழைய டீமேட்டுக்குலாம் ஷாக்கு, என்ன தலைவன் மன்னிப்பு கேட்கிறான்னு. அதுக்கப்புறம் என்ன, ஆப்வியஸ்லி திருப்பி அதே மாதிரி நம்ம ஹினாட்டா ஓடி வரும்போது ககையாமா பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி கொடுக்க அந்த இடத்துல ஸ்கோர் பண்றாங்களா. ஏய் அந்த புலக்கா பையன் மேல கொஞ்சம் கண்ணு வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி அந்த டீம் எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கும் போது அதுவே ககையாமா ஆமா ஆமா நீங்க அவன் மேலேயே கண்ணு வைங்க அதானே எனக்கு வேணுங்கிறான். ஏன்னா அடுத்த ரவுண்ட்லயே திருப்பி நம்ம ஹினாட்டா மேல அவங்க எல்லாரும் போக்கஸ்ல இருக்க டனாக்காக்கு பாஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹினாட்டா வந்து ஒரு டீகாயா பயன்படுத்துறாங்களா, பட் இருந்தாலும் பால் எனக்கு தான் வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தானே ஹினாட்டா வந்து நினைக்கும் போது ஆஸ் அ டீமை நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கோம்ல, எப்படியும் அவனை தானே வந்து தோக்கடிக்க போறோம், இதுல என்ன இருக்குது அப்படிங்கும் போதுதான் ஓகே நம்ம வந்து ஒரு டீம்லங்கிற ஒரு விஷயமே அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கன்னியூஸா நம்ம ஆளுங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கவே நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல அவன் ஒரு மாதிரி ஷாக்ல நின்னுகிட்டு இருப்பானா. என்னடா ஆச்சுன்னு டைச்சி வந்து கேட்க, இல்ல நான் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஆடின அந்த ஒரு டோர்னமெண்ட்ல எல்லா பாலையும் நானே எடுக்க போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டீமா ஆடிட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லுவான். அதுவே ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் டே என்னடா ககையமா வந்து ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக்கா ஆடுவான்னு சொன்னேன், இவ்வளவு சூப்பரா டீம் கூட ஆடுறானே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்களோட கோச் வந்துட்டு கிடையாது, ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த சின்ன பையன் ஹினாட்டா அப்படிங்கிறவன் வந்து ஒன்னும் பாலை பார்த்து ஒன்னும் ஆடல, அவன் ககையம்மாவை மொத்தமா நம்பி கண்டிப்பா ககையம்மா தன்னோட கைக்கு பாலை போடுவான் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு வந்து குதிக்கிற மாதிரி தெரியுது. ககையம்மா தன்னோட பிளேயிங் ஸ்டைல வந்து மாத்திருக்கானா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகுதா. எது என்னவா இருந்தாலும் சரி நாம வந்து பெஸ்டான ஒருத்தங்க தான், நாம என்னானாலும் இப்ப பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோச் வந்து மோட்டிவேட் பண்றாரு. பட் அதுக்கப்புறமே கோச் கூட ஒருத்தர் வந்து இருப்பாரா, அவரு வேணும்னா நம்ம ககையம்மாவை தேவையில்லாம லூஸ் பண்ணிட்டோமோ கூட்டு பாக்கலாமான்னு கேட்க, அதெல்லாம் கூட்டு பாக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம கூட வந்தான் அப்படின்னா திருப்பியும் உப்பாடுற மாதிரி ஆடுவானாங்கிறது டவுட் தான். அந்த நம்பர் 5 அந்த ஹினாட்டாங்கிறவன் அவங்க கூட சேர்ந்தங்காட்டி தான் ககையம்மா வந்து மாறிந்திருக்கா போல அப்படின்னு நினைப்பாரு. ஆயிரம் தான் ஆப்போனன்ட் டீமோட கோச்சா இருந்தாலுமே தன்னோட முன்னாள் மாணவனோட திறமையை வந்து பாராட்டாம இருக்க முடியுமாங்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. ஈவன் அந்த இடத்துல ஆப்போனன்ட் அடிக்கும் போது முன்னாடி பிளாக் பண்றதுக்காக நம்ம ககையாமாவும் அந்த சுகிஷிமாவும் தான் வருவாங்களா. ரெண்டு பேரும் பயங்கர ஹைட்டா இருப்பாங்க, ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து லைக் ஒத்து வராதுல்ல, சோ ஆப்வியஸ்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. டைச்சி தான் அவனுக்கு வந்து பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். பிளஸ் ஓரமாவுக்கு வந்து அந்த சீனியர் சூகாவும் அந்த டக்கேடாவும் அந்த அட்வைஸ் இருக்கிறான்ல, இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒன்ஸ் இவங்க சர்வ் அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது முன்னாடி ஸ்பைக் பண்றதுக்காக ஹினாட்டா வந்து இருக்கிறான், பாலை செட் பண்ணி கொடுக்கறதுக்காக ககையாமா இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஆப்போனன்ட் அடிக்கும் போது அந்த பாலை தடுக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம ககையாமாவும் சுகிஷிமா மாதிரி ஹைட்டான ஆளுங்களும் இருக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல அந்த இடத்துல பாலை தட்டிட்டும் நான் தான் தடுத்த இல்ல நீ தான் தடுத்த அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருப்பானுங்க. சோ எப்படி பார்த்தாலுமே ஹினாட்டாவை தாண்டி அந்த இடத்துல பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்றதுக்காக நம்ம டனாகா சீனியர் வந்து இருக்கிறாரு. செம கூலா உயரமா பயங்கரமா டிஃபென்ஸ் பண்றதுக்காக அந்த சுகிஷிமா இருக்கிறான். அதே நேரத்துல ஆப்போசிட் சைட்ல இருந்து வர எல்லா பாலையுமே ரிசீவ் பண்றதுக்காக அந்த இடத்துல நம்ம கேப்டன் டெய்ச்சி இருக்கிறாரு. ரெண்டாவது செட்டுமே முடியுதான், இதுல நம்ம ஹீரோஸ் தான் லீடிங்ல இருக்கிறாங்க. ஓகே அடுத்த செட்லயே முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம ககையாம இருக்கிறான்ல அவன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல ஏதோ ஒரு பிளேயர் வந்து மிஸ் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவானா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒய்காவா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வர, அவனை பார்த்து அந்த ஒரு கோச் என்னடி இப்படி கால் சுலுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் விளையாடுகாடா அப்படிங்கிற சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல தல, இப்ப வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவானா. அதெல்லாம் இருக்கட்டும், வேற ஒரு ஸ்கூல் நம்ம கூட போட்டி போடுறதுக்காக வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ இல்லாம எப்படான்னு கேட்பாரு. ஏன்னு பார்த்தா அந்த ஒய்காவா அப்படிங்கிறவன் தான் அவங்க டீமோட மெயினான ஒரு செட்டரு. அவனை பார்த்த டனாக்கா யாரா அவனை பார்த்தாலே கட்டுப்பாகுதுன்னு நம்ம ககையம்மா கிட்ட கேட்கும் போது அவன் தான் என்னோட சீனியர், அவன் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டர் தெரியுமா, பயங்கர அக்ரெசிவான ஒருத்தன், அது மட்டும் இல்லாம அவன் அட்டாக் பண்றதுலயுமே வந்து பயங்கர அக்ரெசிவா இருப்பான். நான் மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் என்னோட சீனியரா இருந்தான் அப்படிங்கும் போது நம்ம ககையாம இப்படி பேசுறத கவனிச்சா ஹினாட்டாக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்னா ககையாம எந்த பிளேயரும் இப்படி தூக்கி வச்செல்லாம் பேச மாட்டான். அதே நேரத்துல ககையாமாவை கிங்னு சொல்றாங்கன்னா ககையாமாவே மதிக்கிற ஒருத்தன் மேபி ஒரு கிரேட் கிங்கா இருப்பானான்னு யோசிப்பானா. அந்த ஒய்காவா நம்ம ககையாமா பார்த்து அப்படியே கை கடிக்கிட்டு இருக்க ககையாமா இருக்கிற எல்லாரையும் வார்ன் பண்ணுவான், மரியாதையே ஒழுங்கா ஆடுங்கடா, அவன் சீரியஸாலே ஒரு பிரச்சனைன்னு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. பட் ஆனா அந்த ஒய்காவை வந்து போய் வார்ம் அப் பண்ண சொல்றாங்களா. சோ அடுத்த ரவுண்ட்ல அந்த ஒய்காவை இல்ல, நம்ம ஹீரோஸ் வந்து பயங்கரமா அந்த இடத்துல ஆடிக்கிட்டு லைக் ஆல்மோஸ்ட் டை பண்ணலாம் அப்படின்னு போயிருவாங்க. பட் அந்த ரவுண்ட் வந்து டைம் முடிஞ்சிருமா. சோ ஆப்வியஸ்லி அடுத்து அந்த ஒய்காவை வந்து களத்துல இறங்குறான். ஆஹா நம்ம டீம் வேற அகல பாதத்தை தொங்குது அப்படி மாதிரி கலாய்ச்சிட்டே தான் உள்ள இறங்குவான். அவன் தான் சர்வ் அடிக்கிறதா இருக்குமா, கண்டிப்பா பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஈவன் அவனுமே நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல அவனை வந்து கை காமிச்சிட்டு நேரா அவனுக்கு நேரா தான் அடிப்பான். அவனால சுத்தமா அந்த பாலை எடுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா சொல்லி வச்சுட்டு தான் அந்த சர்வையா வந்து அடிக்கிறானா. லைக் ஆப்வியஸ்லி அவன் வந்து நம்ம சுகிஷிமாவும் ஹினாட்டாவும் ஆடுற ஸ்டைல பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுவான். சோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுகிஷிமா டார்கெட் பண்ணி அவன் அட்டாக் பண்ணுவானா. பார்த்தா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். சுகிஷிமானால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ககையாமா சர்வ் அடிக்கும் போதும் அதே மாதிரி பவர்ஃபுல்லா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அதை விட பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சூகா வந்து நினைக்க
அப்ப நம்ம இனாட்டா இருக்கிறான்ல, அவன் அந்த ஒய்காவை பார்த்துட்டு கிரேட் கிங் என்ன பார்த்து பால கொஞ்சமாவது அடிடா அப்படிங்கிற சொல்லி கத்துக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் சுகிஷிமா கிட்ட போயிட்டு இங்க பாரு நம்ம எல்லாரும் ஒரு டீம் தான், அதனால நீ ஓரமா இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே டைச்சி இருக்கிறாருல, அவர் வந்துட்டு ஒன்னும் இல்ல பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்து அதிகமான பொசிஷன் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அந்த கேப்டன் அவ்வளவு ஃபுல் கவர் அவர் எடுத்துக்கலான்னு பாக்குறாரான்னு சொல்லி திருப்பியும் ஒய்காவா டைரக்டா சுகிஷிமாக்கு தான் சர்வ் அடிக்கிறானா. இந்த தடவை சுகிஷிமா பால் எப்படியோ எடுத்துறான். திருப்பியும் பால் ரொம்ப மெதுவா ஆப்போசிட்டுக்கு தான் போகுதா. அவங்க ஈஸியா செட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு பார்க்கும்போது குறுக்கால நம்ம ஹினாட்டா கைய வச்சு இந்த பாலை வந்து ஸ்லோ பண்ணி விட்டுறானா. மறுபடியும் ககையாமா கிட்ட வந்து பால் போக போகுது. ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம ஹினாட்டா வேகமா மூவ் பண்ணி கோர்ட்டோட அந்த சைடு போய் நிக்க கரெக்டா நம்ம ககையாமாவும் பாஸ் பண்ணும்போது டைரக்டா அந்த ஒய்காவா இருப்பான்ல அவன் இருக்கிற இடத்துல அடிச்சு ஸ்கோர் பண்ணி அந்த இடத்துல அந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த ரவுண்ட ஹினாட்டா அவ்வளவு வேகமா மூவ் ஆனதை பார்த்தோன்னே அந்த அட்வைசர் டக்காடே இருக்கிறான்ல அவனே பயங்கரமா ஷாக் ஆவானா. ஓ ஹினாட்டா ஓடுறத இப்பதான் நீ முதல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சூகா அந்த டக்கேடா வந்து ஷாக்கக்குறன்னு சொல்லிட்டு இருப்பானா. சோ மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டக்கேடா தானே அட்வைசர், அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாம் அப்புறம் நாங்க எப்படி ஆடணும்னு கேட்கும்போது அவன் முதல்ல எனக்கு இந்த மாதிரி வாலிபாலை பத்தி எல்லாம் பேசுறதுன்னு தெரியும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேட்ச் வந்து சும்மா தாறு மாறா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாருமே வந்து தனித்தனியா இருக்கும்போது ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேங்க மாதிரி இருக்குது, ஆனா ஒன்ஸ் நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க வேற மாதிரியா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பானா. சோ மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ககையாம இருக்கிறான்ல அவன் அவனோட பழைய டீம்மேட்ட போய் மீட் பண்ணிட்டு சாரி கேட்கலான்னு போகும்போது அவன் நிறுத்திட்டு இந்த மாதிரி சாரி கேட்டெல்லாம் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஆனா அது மட்டும் இல்லாம நான் என்னைக்காவது உன்னை அடுத்த தடவை கண்டிப்பா மீட் பண்ணும்போது தோக்கடிக்க தான் போறேன். சோ நீ எப்பவுமே வந்து அந்த டாமினேட்டிங்கான ஒரு ராஜாவா இருக்கும் போது உன்னை தோக்கடிக்கிறதுலாம் வந்து எனக்கு கெத்து இருக்குதுமானா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹினாட்டா வந்துட்டு இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்து இன்னும் அடிச்சுக்க போறானுங்களான்னு சொல்லி ஷாக் ஆக அப்ப நம்ம ககையாமா அடுத்த தடவை நம்ம விளையாடும் போதும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஹினாட்டா கூட்டிட்டு அங்கிருந்து போயிருவானா. அப்போ ஒரு பையன் வந்துட்டு என்னடா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, இல்ல அந்த ககையாமா எப்பவும் அடுத்த தடவை நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவான், ஆனா இந்த தடவை நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி நாமும் அப்படின்ட்டு போறான். ஒருவேளை அவன்கிட்ட உண்மையிலே நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மெலோ டிராமாட்டிக்கா யோசிச்சுட்டு இருப்பானா. சோ மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம டெய்ச்சி இருக்கிறாருல அவர் சொல்லுவாரு, அந்த அட்வைசர் வந்து நம்மள புகழ்ந்து இருந்திருக்கலாம், ஆனா அதுக்குலாம் நம்ம ஒன்னும் அவ்வளவு பெரிய சீனான டீம் எல்லாம் இல்ல, நம்ம கிட்ட நிறைய ஓட்ட உடசல்கள்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமா அந்த ஒய்காவா மேட்ச் ஆரம்பிக்கும் போது இருந்து விளையாண்டிருந்தா அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்மள இன் பண்ணி பின் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த இடத்துல அந்த ஒய்காவா வந்து நிப்பானா. பரவாயில்லையே கேப்டன், உங்களுக்காவது எங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது. சரி அது இருக்கட்டும், குள்ளக்கா பையா பயங்கரமா ஆடின உன்னோட அந்த ஒரு மேட்சை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சோ உங்க டீம்ல வந்து ஸ்பைக் பண்றதுக்கு பயங்கரமான ஆளுங்க வந்து வச்சிருக்கீங்க தான், ஆனா ரிசீவ் பண்ற இடம் பயங்கர மோசமா இருக்குது. எது எப்படியோ இருந்துட்டு போகுது, ஆனா இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ் வந்து நடக்க போகுது, அதனால அந்த இடத்துல உன்னை வந்து நான் மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்டா என்னோட ஜூனியர்னு சொல்லி நமக்கு அகையமா வந்து கை காமிப்பானா. நாங்களும் இருக்கிறேன்டா, கண்டிப்பா நாங்களும் ரிசீவ் பண்றதுக்குலாம் பயங்கர ஸ்ட்ராங்கா ஆகும்னு சொல்லி அந்த சுகிஷிமாக்காக நம்ம இனாட்டா வந்து வாங்கி கொடுத்து பேச ஆரம்பிக்க ஓவர் நைட்ல எல்லாம் ஒன்னும் நல்ல ட்ரைனிங் எடுத்துட முடியாது, அப்புறம் மேட்ச்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒய்காவா சம சீனா இருந்து போவானா. அவங்க எல்லாரையும் வம்பெடுத்துட்டு கதையமாக்கு புரியுது, அவன் வந்து அப்படிதான் வம்பெடுத்துக்கிட்டே இருப்பான், அதையெல்லாம் பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல அப்ப நம்ம டெய்ச்சி அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ் வந்து நடக்க போது இல்ல, நம்ம கரோசுனா வாலிபால் டீமோட கார்டியன் ஏஞ்சல் வர போறாருன்னு சொல்லுவாரா. இப்ப அதுவே ஒய்காவா இருக்கிறான்ல அவன் அவனோட ஜிம்ல இருக்கும் போது அந்த இடத்துல மத்த அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கவே அப்பதான் நம்ம ககையமா வந்து சொல்ல போனா அந்த ஒய்காவா அளவுக்கு நல்ல ஒரு செட்டர் தான் அப்படின்னு அந்த ஒய்காவே வந்து ஒத்துக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் என்னோட பெட்டரான ஒரு செட்டர், ஆனா அவனும் நானும் எதுல ஈக்குவல்னு பார்த்தா அட்டாக் பண்றதுல சர்வ் அடிக்கிறதுல இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒத்துக்க கூடாது, அது வந்து தோல்விக்கு சமம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவானா. கமான், அதுதான் உண்மை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது உண்மையா இருக்கிறங்காட்டி தான் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்ண போறோம். அவங்க கிட்ட பால் வந்து கிடைச்சாதானே அவங்க வந்து இந்த மாதிரி பாலை செட் பண்ணி கொடுக்கறதுலாம் ககையாம அவன் டேலண்ட்டை வந்து யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஆகும். சோ அவங்களோட டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்றதா நம்மளோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு வந்து இருப்பாங்களா, அந்த ஒரு அட்வைசர் டகைடா இருக்கிறான்ல அவங்ககிட்ட நம்ம கேப்டன் டெய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்க டீமுக்கு வந்து ஆக்சுவலி கோச் வந்து கிடையாது. சோ அதனால என்ன பண்றது, நம்ம எப்படி வந்து இப்போ ககையாமாவும் ஹினாட்டாவும் இருக்கிறங்காட்டி தான் ஏதோ ஜெயிச்சோம், ஆனா மத்தவங்கள வந்து நம்ம திறன்படுத்தி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த டகைடா நான் தான் கோச் மேட்டர் வந்து அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னேன்ல, இதை எங்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டனக்கா இருக்கிறாருல அவரு நம்ம ககையாமா கிட்ட, ஏன்டா ககையாமா உன்னோட சீனியர் அந்த ஒய்காவாங்கிற அந்த ஒரு பையன் நீ உதாரண அளவுக்கு எல்லாம் ஒன்னும் வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா அது மட்டும் இல்லாம முதல்ல நீ எதுக்கு தேவையில்லாம இந்த குரோசன் ஹை ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண, இன் சம் கேசஸ் உன்னால அந்த ஒரு ஹை ஸ்கூல்ல நம்ம எடுத்து போட்டி போட்டோம்ல அவங்க கூட சேர முடியல அப்படின்னா இதே ஊர்ல வந்து ஒரு டாப் கிளாஸான ஒரு ஹை ஸ்கூல் வந்து இருக்குதுல்ல அதுல போய் ஜாயின் பண்ணாம எதுக்கு நீ இங்க வந்தான்னு கேட்கும் போது அதெல்லாம் இல்ல அவங்க வந்து என்ன சேர்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ககையாமாவை ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்க எடுத்துருக்க மாட்டாங்களா, ரெக்கமெண்டேஷன் வந்து இருக்காது. சோ அதனால சரின்னு சொல்லி ஒரு ஜெனரலான எக்ஸாம் வந்து எழுதி இருப்பான், என்ட்ரன்ஸ்
எக்ஸாம் அதுல வந்து ஃபெயில் ஆயிருந்திருப்பானா. சோ அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அண்ட் எதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இந்த குரோசன் ஹை ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணான்னு பார்த்தா யூகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் ஒருத்தர் இருக்கிறாராமா. சோ ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி இந்த ஒரு ஹை ஸ்கூலுக்கு கோச்சா வர போறாருன்னு கேள்விப்பட்டேன். பட் ஒன்ஸ் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரு வரதா இருந்துச்சு. பட் வரும்போது ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆனங்காட்டி திருப்பி கால் உடைஞ்சு போச்சாமா. எது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், கோச் இருக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அடுத்தது வந்து நம்ம ஹை ஸ்கூல் பசங்களை தான் எதிர்த்து ஆட போறோம். அவங்களை தோக்கடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதோ ஒரு பிளேயர் வந்து திருப்பி வர போறான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது யாருன்னு கேட்க அவனும் வந்து ஒரு சீனியர் தான். அவன் வந்து லைக் ஒரு வாரம் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கிறான். திருப்பி வந்துருவான்னு சொல்ல அப்படின்னா என்ன சண்டை போடுறோம்னா நம்ம இனட்ட வந்து பயப்படுவானா? இல்ல சண்டை எல்லாம் போட மாட்டான், ரொம்ப நல்ல பையன் தான். கொஞ்சம் எப்பயாவது ஆர்வ குளர்ல ஏதாவது பண்ணிடுவான். அதுக்காக தான் வந்து ஒரு வாரம் வந்து ஒத்தி வச்சுட்டானுங்க. அப்ப டனாக்கா டே ககையாமா நீ தான் இருக்கலே பெரிய திமிரு பிடிச்சவன் நினைச்சிட்டு இருக்கிறியா, அவன் உனக்கு மேல இருப்பான், வந்தான் அப்படின்னா அவனை நீ சாருன்னு தான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஜிம்ல நம்ம ககையாமா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா நம்ம ஹினாட்டா உள்ள வந்து வம்பளுத்துட்டு இருக்கும் போது ககையாமா பிடிச்சி கத்தி விட்டுருவான், டே போடா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் வந்து சர்வ் அடிக்கலான்னு போக அப்ப புயல் மாதிரி எவனோ ஒருத்தன் உள்ள வந்து அந்த பாலை கரெக்டா ரிசீவ் பண்றது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல வந்து தள்ளி விடுறானா. யாரா அதுன்னு பார்த்தா ஹினாட்டா கிட்ட வந்து பாக்குறான். அவன் ஹினாட்டாவோட குட்டியா இருக்கிறாங்கிறது அவன் என்னோட குட்டியா இருக்கிறாங்க போது என்னடா சொன்னேன்னு சொல்லி அந்த பையன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆவானா. இல்ல தல உன்னோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கும் போது 159 சென்டிமீட்டருங்கும் போது ஹினாட்டாக்கு வந்து ஆனந்த கண்ணீரே வந்துரு. ஆஹா ஹை ஸ்கூல் சேர்ந்ததுல இருந்து என்னோட சின்னதா ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மத்த சீனியர்ஸ் எல்லாம் வருவாங்களா, அவங்களா வந்துட்டு இந்த மாதிரி இவன் பேர் தான் வந்து நிஷினோயா, இவன் செகண்ட் இயர் ஹை ஸ்கூல் பையன், உங்களோட சீனியர் தான். அது மட்டும் இல்லாம அந்த கார்டியன் டெய்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா, அந்த கார்டியன் ஏஞ்சல் அப்படிங்கிறது அது ஆக்சுவலி இவன் தான். இவங்க டீமோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேயர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த நிஷினோயா நம்ம ககையமா இருக்கிறான்ல அவனை பார்த்துட்டு டே உயரமா வளர்ந்த தம்பி எந்த ஸ்கூல்லடா படிச்ச, பயங்கரமா சர்வ் அடிக்கிறியங்கும் போது நம்ம ககையமா அவன் ஸ்கூல் பேரை வந்து சொல்லுவானா. ஆஹா அந்த ஸ்கூல்ல நானும் வந்து ஒரு தடவை போன வருஷம் அந்த ஸ்கூல் கூட வந்து போட்டி போட்டிருந்திருக்கோம், உங்களோட சீனியர்ஸ் எல்லாம் வெறித்தனமா ஆடுவானுங்க தெரியுமான்னு பாராட்டிக்கிட்டு இருப்பானா. சரி தல நீங்க எந்த ஜூனியர் ஹை ஸ்கூல் படிச்சீங்க போது அவனும் ஒரு பேர் சொல்லுவானா. இதை கேட்ட ககையம்மா ஆமா அந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு எதுக்கு தேவையில்லாம இந்த ஒரு குரோசன் ஹை ஸ்கூல்ல வந்து படிக்கிறீங்க, மேபி அந்த யூகாய் அப்படிங்கிற அந்த ஒரு கோச் திருப்பி வர போறாருங்கிற மேட்டர் உங்களுக்கு வந்து தெரியுமான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த குரோசன் ஹை ஸ்கூலோட யூனிஃபார்ம் வந்து செம மாசா இருந்தது, பிளாக் கலர்ல சூப்பரா, அதோட ரொம்ப முக்கியமா என்னோட வீட்டு பக்கத்துல இந்த ஸ்கூல் இருந்தங்காட்டி இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருந்ததுன்னு சொல்லுவானா. விளங்குண்டான்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் நம்ம சீனியர்ஸ் சொல்லுவாங்க அந்த நிஷினோயா வந்து பாக்குறதுக்கு தான் வந்து சம துருத்துருன்னு அப்படி சும்மா பேசிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மேட்ச்னு வந்துட்டா பயங்கர காமான ஒரு ஆள்னு. சரிடா அசாஹி வந்துட்டானா அப்படின்னு அந்த நிஷினோயா வந்து கேட்பானா. இல்ல இன்னும் வரல அப்படிங்கும் போது உடனே அவன் போட்டு அந்த அசாஹியை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏ நீ அப்படிலாம் வந்து உன்னோட சீனியரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த நாயை பத்தி அப்படிதான் பேசியாகணும், ரொம்ப முக்கியமா அவன் வரலனா என்னால வர முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து போயிருவானா. என்னன்னு பார்த்தா இந்த நிஷினோயாங்கிற பையன் வந்து ரிசீவர் தான். சோ அசாஹி அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவங்க இதுல வந்து ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம ஹினாட்டா மாதிரி அவனுமே வந்து ஸ்பைக் பண்ற ஒருத்தன் தான், அவங்க டீமோட ஒரு ஏஸ் பிளேயர். அவன் இல்லாம எனக்கு இந்த கேம் ஆடுறதே வந்து பாயிண்ட்லெஸ் தான் நினைப்பானா. அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா வந்து அப்படியே பின்னாடி போயிட்டு தல நீ தான் இந்த மாதிரி கேப்டன் டெய்ச்சி சொன்ன அந்த கார்டியன் ஏஞ்சலா அப்படின்லாம் கேட்க என்னது அவன் அப்படிதான் சொன்னான்னு சொல்லி உனக்கு பயங்கர வெக்க வந்துருமா. அது மட்டும் இல்லாம நீங்க டிஃபென்ஸ்ல தான் பேர் போன ஆளுங்கும் போது எனக்கு டிஃபென்ஸ் தான் சுத்தமா வரவே இல்ல, சோ ப்ளீஸ் எனக்கு வந்து சொல்லி தரீங்களா மிஸ்டர் நிஷினோயா சீனியர் அப்படிங்கும் போது அவனுக்கு பயங்கர வெக்க வந்துரும். ஆஹா மிஸ்டர் எல்லாம் சொல்லி கூப்பிடுறானே, கண்டிப்பா எனக்கு பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேன், நான் அவங்க கூட விளையாட மாட்டேன் தான் சொன்னேன், மத்தபடி பிராக்டிஸ்க்குள்ள வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்தவங்க எல்லாம் எட்டி பார்த்துட்டு ஓகே வரான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் ஜிம்ல வச்சு அந்த நிஷினோயா ஹினாட்டாக்கு டீச் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் சொல்ற விஷயம் வந்து ஹினாட்டாக்கு பெருசா புரியாது. ஈவன் அந்த டனாக்கா இருக்கிறான்ல அவனுமே ஏண்டா நிஷினோயா நீ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டிங்க்ட் உள்ளுணர்வால மட்டும் தான் வந்து அந்த பாலையை எடுக்கிற, அது எப்பறம் அவனுக்கு வந்து புரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுதானு ககையாம சொல்லுவானா. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, அதனால உன்னை பத்தி நான் பேசவே இல்லம்மா. சோ பேசிக்கா பார்த்தா அந்த நிஷினோயா கரோசுனோவோட லிபிரோ அப்படிம்பாங்க. லிபிரோ அப்படின்னா தான் அந்த ஒரு டிஃபென்ஸ் அந்த ஒரு பாலை வந்து ரிசீவ் பண்றவங்க. சோ இந்த டீமோட ஒன் ஆஃப் த கீ பிளேயர் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹினாட்டா வந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ அசாஹின்னு எவனோ பத்தி பேசிட்டு இருந்தீங்களே என்னதுன்னு கேட்கும் போது அவன் தான் எங்க டீமோட ஏஸ் பிளேயர்னு சொல்லுவான். அப்படின்னா உண்மையிலே இந்த ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஏஸ் பிளேயர் இருக்கிறாங்களான்னு யோசிக்க சரி நீ என்னப்பா பண்ண போறங்கும் போது நானும் வந்து ஒரு ஏஸ் பிளேயர் ஆகணும்னு சொல்லுவானா. என்னது உன் ஹைட்டை வச்சுக்கிட்டு கமான் அதுதான் வந்து ஸ்போர்ட், இந்த ஹைட்டை வச்சுட்டு ஆகணும்னு நினைக்கிற பாத்தியா, அதுக்கு தான் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ற மகனே, இருக்கிற எல்லாருமே ஏஸ் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க, ஏன் என்ன மாதிரியான லிபிரோ இல்லனா செட்டரோட வேலை கூட அடிக்கடி போர் அடிக்கும்பானா நம்ம ககையம் வந்து டென்ஷன் ஆகும். ஆனா நான் ஒன்னும் சின்னதா இருக்கிறேன் அப்படிங்கிறங்காட்டி ஒன்னும் இந்த ஒரு லிபிரோ பொசிஷன் இந்த ஒரு டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து சூஸ் பண்ணவே இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் 6 அடி 7 அடி இருந்தாலுமே கடைசியில நான் இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒன்ஸ் பால் வந்து கேம்ல இருக்கணும் அப்படின்னா அந்த பால் தரையப்படாம காத்துலயே இருந்தாகணும். அந்த பால் தரையப்படாம இருக்கிறதுக்காக கீழே உளுந்து மேல புரண்டாது எப்படியாவது அந்த பாலை வந்து தரையில பட விடாம தடுக்கிறது
இருக்கிறது வந்து இந்த லிபிரோ பொசிஷன் தான். சோ அதனாலதான் எனக்கு விருப்பப்பட்டதை இதை வந்து நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லுவான். சரி உன்னோட பொசிஷன் என்னன்னு ஹினாட்டாட்ட கேட்கும்போது நான் ஒரு டீகாயிங்கம்பானா அது ஒரு மாதிரி சோகமா சொல்லுவான். ஏன்னா நம்ம ஹினாட்டா வந்து லைக் யூஸ் பண்ணி தான் டனாக்கா வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ல, அதுதான் அவனோட வேலை. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த நிஷினோயா ஏன்டா டீகாயா இருக்கிறது ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்ற, நீ இருக்கிற அப்படிங்கிற காட்டி தான் உன்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுது, அப்படின்னா நீ இல்லன்னா பண்ண முடியாது தானே, கண்டிப்பா உன்னோட பொசிஷன் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நம்ம ஹினாட்டாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவே அதுவே நம்ம கேப்டன் டெய்ச்சியும் சூகாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி இந்த கருசன் ஹைஸ்கூல்ல இல்லாத வரைக்கும் ஒரு நல்ல ஒரு செட்டர் ஸ்ட்ரைக்கருக்கான ஒரு காம்பினேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் அந்த அட்வைசர் டக்கேடா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருல, சோ அவரு சொல்லல அப்படின்னா இப்படி ஒரு காம்போ இருக்குது அப்படிங்கறதே நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணாம போயிருப்போங்க போது இப்ப அப்படியே அந்த அட்வைசர் டக்கேடா வந்து காட்டுறாங்க. அவன் ஆக்சுவலி இந்த கரோசன் ஹைஸ்கூலோட ஒரு டீச்சர் தான். அவன் போயிட்டு அந்த ஊர்ல வந்து ஒரு கடை ஒண்ணு இருக்கும், ஒரு ஸ்டோர். சோ அங்க இருக்கிற ஒருத்தன் போய் எங்க ஸ்கூலோட வாலிபால் டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோச் வந்து இல்ல, இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு கோச் யூகாய் அவர் வந்து போனங்காட்டி தான் அவர் வந்து ஏகப்பட்ட மத்த ஸ்கூலோட கான்டாக்ட் எல்லாமே வச்சிருந்தாரு. அது மூலமா நாங்க மத்த ஸ்கூல் கூட எல்லாம் வந்து ட்ரைனிங் மேட்ச் பிராக்டிஸ் மேட்ச் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப என்னன்னா என்னால ஒரு ஸ்கூல் கூட வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அரேஞ்ச் பண்றதுக்கே வந்து நாக்கு தெளிருச்சு. சோ அதனால யூகாய் ப்ளீஸ் திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவான். எஸ் அந்த கடைக்காரர் இருக்கிறான்ல அவன் தான் அந்த யூகாய் அப்படிங்கிற அந்த லெஜெண்டரி கோச். ஆனா அவன் ஒரே போட என்னால ஸ்கூல் பசங்களை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவானா. பட் இருந்தாலும் நான் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவானா அந்த டக்கேடா. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல அந்த சூகா இருக்கிறான்ல அவன் நேர தேர்ட் இயர்ல அசாகி அப்படின்னு அந்த ஏஸ் பிளேயர் இருக்கிறான்ல அவன் கூட போய் பேசும்போது சஸ்பென்ஸ்ல இருந்து நிஷினோய திருப்பி வந்துட்டான். சோ அதனால நீயும் விளையாடவா அப்படின்னு கேட்க அவன் வந்தது வந்து சந்தோஷம் தான், நான் என்ன எதிர்பார்க்காதம்பா. ஏதோ கரியர் கவுன்சிலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிப்பான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புவானா. கரெக்டா பார்த்தா நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் வெளியில இந்த ஸ்கூலோட ஏஸ் பிளேயரை பார்த்தே ஆகணுமேனு சொல்லி வருவாங்களா. அந்த அசாகிய பார்க்கும்போது என்னடா அவன் சுகிஷிமாவோட பயங்கர ஹைட்டா இருக்கிறாங்க போது, ஆனா அவன் அந்த அசாகி நீங்க தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸா, பரவாயில்ல நீங்க பார்க்க ப்ராமிசிங்கா தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப நல்ல விதமா அவங்க கிட்ட பழகுவானா. ஹினாட்டாவுமே நீங்க தான் ஏஸ் பிளேயருங்க போது நானும் ஒரு ஏஸ் பிளேயர் ஆகணும் தான் ட்ரை பண்றேன், சோ அதனால நீங்க விளையாடுறத நான் பார்க்க ஆசைப்படுறேங்க போது ரொம்ப நல்லது, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, ஆனா என்ன எதிர்பார்க்காதன்னு சொல்லி அவன் அங்கிருந்து போயிருவான். ஏன் அவர் வந்து திருப்பி விளையாட மாட்டேங்கிறாரு, ஏதாவது இன்ஜுரியான்னு கேட்கும் போது சூகா இல்ல வேற ஒரு விஷயமானா அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு மேட்ச்ல பயங்கர அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணீங்களான்னு நம்ம ககையாம கேட்க அதே தான் நடந்திருக்கும். இந்த அசாகி அப்படிங்கிற பயங்கர ஹைட்டா இருப்பானா, இவன் தான் அதிகமான ஸ்ட்ரைக் வந்து அடிப்பான். ஆனா இவங்க ஆடின கடைசி மேட்ச்ல வந்து இவன் அடிச்ச எல்லா ஸ்ட்ரைக்குமே ஆப்போனன்ட் வந்து பிளாக் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க டீம் வந்து தோத்ததுக்கு தான் தான் ரீசன் அப்படிங்கிற சொல்லி அந்த பிளேம் எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு இந்த வாலிபாலையே வந்து லைக் ஆல்மோஸ்ட் வந்து குவிட் பண்ணிருப்பானா. சோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் வரும்போது ஏன்டா தோத்ததுக்குலாம் வந்து வாலிபால வெறுக்கணுமா அப்படின்னு ஹினாட்டா சொல்ல அவன் தோத்துருப்பான் அதனால ஆடாம இருக்கிறான், ஆனா ஸ்போர்ட்ஸ் வெறுத்த மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லுவான் ககையாமா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அட்வைசர் டக்கேடா இருக்கிறாருல அவரு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரைனிங் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன்டா, அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கூட நாம ஒரு பிராக்டிஸ் மேட்சுமே வந்து ஆட போறோம், அதனால சொதப்பாம இருங்கடாங்க போது அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த டக்கேடாமே ஓகே இந்த ஒரு ட்ரைனிங் கேம்ப நம்ம ஒழுங்கா முடிச்சங்க போது கண்டிப்பா அந்த யூகாய் திருப்பி வரக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்புறான் இந்த டீமை கோச் பண்றதுக்காக. அப்ப நம்ம நிஷினோயா இருக்கிறான்ல அவன் கேப்டன் டெய்ச்சி கிட்ட போயிட்டு இல்ல தல அசாகி இல்லாத எந்த ஒரு மேட்சையும் என்னால வந்து ஆட முடியாது, ஆனா அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கிறாங்க, சோ அவங்கள நீங்க கூட்டிட்டு போறது வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் நீ கேம்புக்கு வரேன்னு நம்ம டெய்ச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நைட் ஆக ஆரம்பிச்சிருமா, ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் பேசிக்கிட்டு இருக்க அந்த அசாகி கடைசி மேட்ச்ல தோத்ததுக்காக எல்லா பழியும் அவன் மேல போட்டுக்கிட்டான் சொன்னான். ஆனா இன்னும் சொல்ல போனா அந்த சூகாமே வந்து பயங்கர சோகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, மேபி அவரும் கில்ட்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அடுத்த நாள் காலையில முத வேலையா அந்த அசாகி இருக்கிறாருல அவரை போய் மீட் பண்ணிட்டு தலை என்ன தலை வந்து விளையாடு தலை தான் பயங்கர பெருசா இருக்கிறீல, பயங்கர பவர்ஃபுல்லா கூட இருக்கிற பாரு, நான் வந்து தம்மாத்தோடு சின்னதா இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ ஏன் இவ்வளவு பொட்டன்சியல் வச்சுட்டு வேஸ்ட் பண்றங்க போது அப்படி கிடையாது, எனக்கு இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் என்னால திருப்பி பால் அடிக்க முடியும்னே தோணல, எனக்கு எப்ப யோசிச்சு பார்த்தாலும் யாரோ ஒருத்தங்க என்ன வந்து தடுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க போது அதுக்கு ஹீனாட்டா நானுமே வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தானா. ஒன் ககையாமா வந்து எனக்கு பயங்கரமா பால் வந்து செட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, அது உங்களாலே பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா கிளாஸ் ஆரம்பிக்க பெல் அடிச்சிருமா, சரின்னு சொல்லிட்டு ககையாமா ஹீனாட்டா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ககையாமா வந்து சொல்லுவான், பாருங்க நம்மனாலதான் டீம் வந்து தோத்து போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் தான், ஈவன் நான் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நானே வந்து தனியா டீமை வந்து லீட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு. சோ அதனால எல்லா பழியும் நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, அதே நேரத்துல உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லன்ட்டு போவானா. இந்த பொடி குஞ்சானங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த அசாகி அப்படியே ஜிம் வர நடந்துட்டு இருக்கும் போது உள்ள விளையாடுற சத்தம் கேட்டு எட்டி பாக்குறானா, பார்த்தா பயங்கர உயரமா ஜம்ப் பண்ணி நம்ம ஹினாட்டா அந்த பாலை வந்து ஸ்மாஷ்
பண்ண துருப்பிடிச்ச நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதுங்கிற மாதிரியான ஒரு இல்லாம நம்மளும் உள்ள போலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா. அப்ப உள்ள இருந்துகிட்டே ஹினாட்டா நம்ம ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்தா அந்த நிக்கோமா ஹை ஸ்கூல்ல வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டு நம்ம அசாகி சீனியர் என்னது நிக்கோமா கூட அவங்க விளையாடுறாங்களா எப்படின்னு சொல்லி அவனுக்கு டவுட்டா இருக்குமா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் டெய்ச்சி வந்துட்டு ஆமா அவங்க கூட நம்ம ஒரு பிராக்டிஸ் மேட்சா இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுலதான் வந்து ஆட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அந்த அசாகி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவான். எங்கடா ஓட போறேன்னு கேட்கும்போது இல்ல தலை நீ கோவமா இருந்தேன்னு என்ன திட்டுவே அப்படின்னு சொல்ல ஆளுதான் வளர்ந்துருக்கேன், மத்தபடி சரியான அழுமூஞ்சி பையனா இருக்கிறேன், ஆனா உனக்கு கம்ப்ளீட்டா அந்த நிஷினோயா ஆப்போசிட்டா இருக்கிறான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த நிக்கோமா ஹை ஸ்கூலுக்கும் நம்ம கரோசுனாக்கும் ஒரு பெரிய வரலாறே இருக்குதுங்கிறது உனக்கும் தெரியும். நாம அவங்க கூட ஆடினது இல்லதான், ஆனா நம்மளோட சீனியர்ஸ் வந்து ஆடி இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிக்குள்ள இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க கூட ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குங்க போது இதை வந்து நழுவ விடவே கூடாது. அதோட ரொம்ப முக்கியமா என்ன வரையான்னு கேட்கும் போது இல்ல தல நான் வர போயிருந்திருக்கேன், சூகா என்ன நினைப்பான் இல்ல நிஷினோ என்ன நினைப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுமானா நீ சரியான ரொம்ப சரியா நீ இங்கிருந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கிறவங்கள வருத்தப்பட்டாங்களே தவிர நீ போயிட்ட திருப்பி வரமாட்ட அப்படின்னு சொன்னாங்காட்டி அந்த ஒரு வார்த்தையை வந்து நீ கடைசி வரைக்கும் பூச்சி தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற யாரும் எதிர்பார்க்கல, அப்படி எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அதனால டப்பி சாத்திட்டு வான்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் இந்த கோச் யூகா இருக்கிறாருல அவரு கடையில வந்துட்டு அப்படியே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரா. ஏதோ கொள்ளக்கார மாதிரி வெளியே இருந்த அந்த அட்வைசர் டக்கேடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேகமா அந்த யூகாய் வந்துட்டு ஐயோ உனக்கு என்னையா பிரச்சனை, அதான் நான் கோச் பண்றதுலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, வேற ஏதாவது ஆள் இருந்தா போய் பாரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல தல நீங்க தான் வந்தாகணும், உங்களுக்கு என்னதான் பிரச்சனைங்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி வாலிபால் பிடிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நான் விளாண்டுட்டு தான் இருப்பேன், இருந்தாலுமே எனக்கு அந்த இடத்துல வந்து கோச் பண்றதுங்கிறது வந்து எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தோணல. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமா அந்த ஒரு ஜிம்முக்கு எனக்கு திருப்பி வர இஷ்டம் இல்லங்கும் போது ஏன் தல ரொம்ப கெட்டதா ஏதாவது நடந்துச்சாங்கும் போது இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல. இன்னும் சொல்ல போனா எனக்கு அந்த ஜிம்முக்கு போகும்போது என்னோட யூத்துக்கே வந்து திருப்பி டிராவல் ஆன மாதிரி இருக்குது. அந்த மெமரிஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, ரொம்ப யூனிக்கானது, அது எல்லாமே அப்படியே இருக்கிறதா அந்த ஒரு மெமரிஸுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன தல ரொம்ப நோஸ்டாலஜிக்கா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த டக்கேடா வந்து கலாய்ப்பான். அண்ட் கூடவே அந்த ஒரு டக்கேடா என்ன பண்றது இருந்தாலும் அந்த நிக்கோமா ஸ்கூல் கூட வந்து போட்டி போட போறோங்கும் போது எனது அந்த ஸ்கூல் கூட எப்படின்னு கேட்கும் போது ரொம்ப வருஷமா நாமளும் அந்த ஒரு ஸ்கூல்ல வந்து போட்டி போடாமல தானே இருந்தோம், கடைசியா சீனியர்ஸ் கூட வந்து அவங்க போட்டி போட்டிருந்திருக்காங்க நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த நிக்கோமா ஹை ஸ்கூலுக்கும் நம்ம கரோசுனாக்கும் வந்து இப்பதான் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம யூகாய் உங்க கூட விளையாண்ட ஒரு பிளேயர் தான், உங்களுக்கு ஆப்போசிட்டா விளையாண்ட ஒரு பிளேயர் தான் அந்த நிக்கோமா ஹை ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஒரு கோச்சா வர இருக்கிறாராமா அப்படின்னு ஏத்தி விட ஆனா அந்த யூகாய் வந்து புரிஞ்சுக்கிறான் இந்த டக்கேடா வந்து லைக் வேணும்னே தான் அந்த நிக்கோமா ஸ்கூல் கூட நம்ம கரோசுனாக்கும் ஒரு ட்ரைனிங் மேட்ச் வந்து செட் பண்ணியிருக்கான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம யூகாய் கோச் பண்றதுக்காக வருவாருன்னு இது யூகாய் அப்படியே நம்ம டக்கேடா கிட்ட வந்து ஒப்பிச்சுட்டு ஒரு பிளேயரை பத்தி நினைச்சு பாக்குறான். அவன் ஹை ஸ்கூல் வாலிபால் டீம்ல இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க வந்துட்டு யூகாய் உன்னை வந்து நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நேஷனல்ஸ்ல பாக்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு சரி நானும் வரேன்னு சொல்லி நம்ம யூகாய் ரெடி ஆகுவான். கரோசோனாக்கு கோச் ரெடி. சீன் கட் பண்ணா அந்த யூகாயை கொண்டு போய் ஜிம்ல நிறுத்திட்டு இனிமேல் இவரு தான் அவங்களை வந்து கோச் பண்ண போறாருங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த யூகாய் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இங்க மலையோரத்துல வந்து கடை வச்சிருக்கான்ல இவன் எதுக்கு நம்மள வந்து கோச் பண்ண போறாங்க போதுதான் ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ககையம்மா இருக்கிறான்ல அவன் வந்து சொல்லியிருப்பான்ல ஒரு லெஜெண்டரி கோச் வந்து வர போறாருன்னு. அந்த லெஜெண்டரி கோச்சோட பேர பையன் தான் பார்த்தா இந்த யூகாய் அப்படிங்கிறாரு. எஸ் நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரிஸ் ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இப்படிதான் ஏமாந்தேன். எனிவேஸ் நீங்க சீக்கிரம் வார்ம் அப் பண்ணி டயர் ஆகுங்க, உங்க கூட ஆர்டருக்கு பிளேயர்ஸ் வர போறாங்க போது பார்த்தா அந்த இடத்துக்கு சில இந்த ஊருக்குள்ள இருக்கிற நபர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா அந்த யூகாய் தான் இந்த மாதிரி நான் வாலிபால் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல. சோ அந்த டவுனுக்குள்ள ஏதோ ஒரு அசோசியேஷன் இருக்கும் போல அங்கிருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து கூட்டிட்டு வருவானா. சோ இப்போதைக்கு ஒரு 4 பிளேயர் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 2 பேர் வேணுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹினாட்ட வெளியில அந்த அசாகி இருக்கிறாருல அவரை எட்டி பார்த்துட்டு தலைவா வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. உடனே யூகாய் எட்டி பார்த்துட்டு டே வளர்ந்தவனே என்ன பொசிஷன்ல நின்று ஆடுவேன்னு கேட்க ஸ்பைக்கருங்கன்னு சொல்லும் போது அப்படின்னு ட்ரெஸ் மாத்திட்டு ஒழுங்கா வந்து விளையாடுறா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. சோ ஆப்வியஸ்லி நம்ம யூகாயோட ஃபோர்ஸின் காரணமாக அந்த இடத்துல நம்ம அசாகி மேட்ச் ஆடுறதுக்காக உள்ள இறங்க. சரி இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு செட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க போது நம்ம சூகா அவங்க டீமுக்கு ஆடுறதுக்காக போக அப்ப நம்ம ககையாம நீங்க ஒன்னும் ஒரிஜினல் டீம்ல வந்து எனக்காக விட்டு கொடுக்க ஒண்ணு பண்ணலையேன்னு கேட்க எனக்கு வந்து நான் வந்து உங்க அளவுக்கு ரொம்ப திறமையானவெல்லாம் கிடையாது, எனக்கு நிறைய பயம் எல்லாமே வந்து இருக்குது. என்ன சொல்ல போனா அந்த அசாகிக்கு நிறைய மிஸ் ஆன பாசஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆனா அசாகி திருப்பி உங்களுக்கு பால சர்வ் பண்றதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுங்கன்னு கேட்பானா. கூடவே நம்ம ககையாமாவை பார்த்துட்டு எனக்கு நான் பொசிஷனை டீம்ல இருந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன் மாமேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மேட்சுமே ஆரம்பிக்கும். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா 2 டீமும். சோ புதுசா வந்து அந்த பசங்க வந்து ஸ்கோர் பண்றதுக்காக நம்ம சூகா வந்து பயங்கரமா பால் வந்து செட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோ புதுசா வந்த பசங்க கூட நம்ம நிஷினோயா சூகா அதுக்கப்புறம் இந்த அசாகி
அசாகின்னு சொல்லி பயங்கரமா வந்து விளையாண்டுட்டு இருப்பானுங்களா. அப்பதான் அசாகி வந்து யோசிப்பான், ஓகே சூகா வந்து முன்ன இருந்ததோட பயங்கரமா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அதே மாதிரிதான் அந்த நிஷினோயாவுமே அவனோட லிபிரோங்கிற அந்த ஒரு பொசிஷன் அந்த நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நான் அவன்கிட்ட சொன்னது வந்து போய் உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து வாலிபால் ஆடுறது அவ்வளவு பிடிக்கும். டே நிஷினோயா, என்னால வந்து பால் அடிக்க முடியல, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய செவுரு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்னமோ உண்மைதான். அதால என்னால ஆட முடியாம போனது உண்மைதான். பட் இருந்தாலும் அந்த ஒரு செவரை வந்து எனக்கு தாண்டணும்னு தோணுதுமானா அசாகியோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டோன்னே நம்ம நிஷினோயாக்கு திருப்பி ஃபயர் அப் ஆயிரும். எஸ், நான் ஒரு டிஃபென்ஸ் பிளேயர், நான் பாலை என்னானாலும் சரி தரையில விழுக விடாம காத்துல இருக்க வச்சாலே போதுமானதான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அசாகியுமே என்னானாலும் சரி நம்ம இந்த இடத்துல வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலை வந்து ஸ்ட்ரைக் அடிப்பான். பட் நம்ம ஹீரோஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவானுங்களா. ஆனா டிஃபெண்ட் பண்ண அந்த ஒரு பால் வந்து தரையில படுறதுக்கு முன்னாடியே நம்ம நிஷினோயா அவனோட கையை குறுக்கால கொண்டு போய் கொடுத்து அந்த ஒரு பால் வந்து திருப்பி ஏர்ல வந்து பறக்க வைக்க ஆப்வியஸ்லி அடுத்து அந்த ஒரு பால் நம்ம சூகா செட்டரான சூகா கிட்ட வந்து போக போகுது. சோ சூகாவோட மைண்ட்ல சோ இப்ப யாருக்கு அந்த ஒரு பாலை வந்து பாஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வருமா. ஆப்போசிட்ல இருந்துட்டு நம்ம ககையாமா, டேய் அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி ஒழுங்கு மரியாதை ஏசுக்கு அனுப்புடா அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த அசோசியேஷன்ல இருந்து விளையாட வந்த பிளேயர்ஸ் எங்கிட்ட பாஸ் பண்ண தலைவா அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம அசாகியோட மைண்ட்ல ஓகே ஒரு செட்டரோட வேலை எனக்கு ஏத்த மாதிரியான பாலை வந்து செட் பண்ணி தரது, ஒரு லிபிரோட வேலை என்னன்னாலும் அந்த பால் தரையில விடாம பாதுகாக்கிறது தான். சோ அவங்க வேலையை வந்து கரெக்டா பாக்குறாங்க போது ஒரு ஸ்ட்ரைக்கரா இன்னும் சொல்ல போனா ஒரு ஏசா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சூகாவை கூப்பிட்டு பாலை எனக்கு போடுறான்னு சொல்ல கரெக்டா சூகாமே அவனுக்கு பாஸ் பண்ணுவானா. எந்த ஸ்பீட்ல போட்டா நான் அடிப்பேங்கிறது அந்த செட்டருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன் சம் கேசஸ் நான் பாலை வந்து கரெக்டா பாஸ் பண்ணல அப்படின்னாலுமே பாலை எடுக்கிறதுக்காக லிபிரோ அந்த இடத்துல இருக்க தான் போறாங்க. ஆனா ஒரு ஸ்பைக்கரா நான் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்மாஷ் ஆப்வியஸ்லி பயங்கரமா ஸ்கோர் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரு ஏஸ்டான்னு அவனுக்கு அவனே ப்ரூவ் பண்ணிக்க எல்லாருமே அப்படியே ஆடி போயிடுறாங்க. எப்போ பாலாட அந்த சத்தம் வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னு ஈவன் அதை பார்த்த ஹினாட்டாமே ஓகே ஏஸ்னா அது இப்படிதான் இருப்பானா அப்படின்லாம் கொஞ்சம் ஷாக் ஆக ககையாம பாலை பார்த்ததெல்லாம் போதும் பயந்துராதானே கலாய்க்கும் போது யார் பயந்தா அடுத்த ஏஸ் நான் தாண்டா அப்படிமா. சோ இப்போதைக்கு அசாகி ஃபார்முக்கு வந்தங்காட்டி நம்ம நிஷினோயா சூகான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஃபயர் அப் ஆயிடுறாங்களா. இதை பார்க்கும்போது நம்ம டெய்ச்சி இருக்கிறான்ல சோ ஆஸ் அ கேப்டன் அவனுக்குமே ஹாப்பி தான். நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தா நம்ம கோச் யூகாய் ஓகே அவங்க நல்லா தான் பண்றாங்க. பட் இருந்தாலுமே அந்த நிஷினோயாங்கிற பையன் இருக்கிற எல்லா பாலையும் பிடிக்கணும்னு நினைக்கிறது வந்து நடக்காது. ஏன்னா அவனுக்கு ஆப்வியஸ்லி ஹைட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு அவரால் பிராக்டிகலா அதை வந்து பார்க்க முடியுது. ஆனா அடுத்த பால் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோஸ் கிட்ட வர ககையாமா பாலை செட் பண்றதுக்காக தயாரா இருக்கிறான். ஹினாட்டா கண்ணை மூடிட்டு கையை விசிறும் போது ககையாமா பயங்கரமா செட் பண்ணி கொடுக்க அப்படி அவங்க ரெண்டு பேரோட காம்போல ஒரு ஸ்கோர் வரதை பார்த்துன்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈவன் யூகாய் முதற்கொண்டு எப்படி இது பாசிபிளே கிடையாது அவன் பாலை பார்த்தா அடிச்சானு சொல்லிட்டு ஹினாட்டா கிட்ட டே எப்படி அதை வந்து அடிச்சேன்னு கேட்க தலைவா நான் எங்க குதிக்கிறனோ அவங்க பாலை செட் பண்ணி தருவான்னு சொல்ல பாலை செட் பண்ணி தருவானா. சரி அப்படியே பாலை செட் பண்ணி தந்தாலுமே அவன் பாலை செட் பண்ணான்னு சொல்லி நீ என்ன நம்பிக்கையில குதிக்கிற, டேய் நீங்க ரெண்டு பேரும் என்ன முட்டா பசங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்துல அந்த யூகாய்க்கு வந்து தோணும் இந்த ககையம்மா பையன் இந்த செட்டர் அப்படிங்கிற பொசிஷன் வரும்போது பயங்கரமான ஒரு ப்ராடஜின்னு இன்னொரு பக்கம் சூகாவும் அசாகியும் வெறித்தனமான ஒரு காம்பினேஷனோட இருக்கும் போது இதை பார்க்க யூகாய்க்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஒரு பக்கம் என்னன்னா ஒரு ப்ராடஜி ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தன் பயங்கர செட்டரா இருக்கிறான், இன்னொரு பக்கம் என்னன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தேர்ட் இயர் பையன் ஒருத்தன் செட்டரா இருக்கிறான். அது மட்டுமா சொல்லியாகணும் ஒரு அற்புதமான ஒரு கேப்டன், அது மட்டும் இல்லாம அட்டாக் பண்றதுக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா டீம் வெறித்தனமா இருக்குது அக்கேடா முதல்ல இந்த ஒரு டீமை பத்தி சொல்ல மாட்டேடான்னு கேட்கும் போது அதை தானத்தால முதலே வந்து பாருன்னு நீ எங்க கேட்ட அப்படிமா. அடுத்த ஒரு ரவுண்டும் ஆரம்பிக்குது. இந்த தடவை ஹினாட்டா மிட் பொசிஷன்ல அந்த பாலை பிளாக் பண்றதுக்காக நிக்கிறானா. ஆப்போசிட்ல இருந்து அசாகி தான் அடிக்கிறான். அவனோட உயரத்துக்கு நம்ம ஹினாட்டால குதிக்க முடியுது, பட் பாலை வந்து தடுக்க முடியல. என்ன இந்த குள்ளக்கா இவ்வளவு குதிக்கிறான்னு அசாகிக்கு வந்து ஷாக்கா தான் இருக்குமா. நம்ம ககையமா பால் ஒழுங்கா பிளாக் பண்ண மாட்டேடா, ஹேண்ட் பொசிஷன் எப்படி வைக்கணும்னு தெரியாதுன்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அதுவே ஹினாட்டா வந்து அது எதுவுமே வந்து கண்டுக்காம முதல்ல அந்த லிட்டில் ஜெயண்ட்னு எவனோ ஒருத்தனை பத்தி டிவில பார்த்துருப்பான்ல. சோ அந்த ஒரு லிட்டில் ஜெயண்ட்ங்கிறவன் ஒரு ஏஸ் பிளேயர் தான் அவங்க டீம்ல. கண்டிப்பா அவன் சின்னதா இருந்தாலுமே பயங்கரமா ரொம்ப டயர்டா இருந்தாலுமே ஒரு மேட்ச்ல தொடர்ந்து குதிச்சு பால் வந்து தடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். மேபி அந்த ஏஸ் பொசிஷன்ல தான் இப்போ அந்த அசாகியும் இருக்கிறாங்க போது அப்படிதான் வந்து ஃபீல் பண்ணுவான் போல. நானும் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பானா. சரி இவன்ட்ட பேசுறதே வேஸ்ட்னு ககையமா இருந்து போக அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செட் ஆரம்பிக்குது. சோ நாமளும் வந்து ஒரு ஏஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம யூனிட்டோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க கரெக்டா பால் அவன் மூஞ்சிலே வந்து அடிக்குமா, அதே இடத்துல வந்து கீழே விழுந்துருவான். அண்ட் ஆப்வியஸ்லி இருக்கிற எல்லாரும் வந்துட்டு தலை என்னாச்சு நல்லா தானே இருக்கிறேன்னு சொல்லி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. யூனிட்டாவும் எந்திரிச்சுட்டு இல்ல பெருசால எதுவும் அடிப்படலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல ஒரே ஒருத்த மட்டும் பயங்கர கான்ல இருப்பான். வேற யாரு நம்ம ககையாமா தான். ஆத்தாடி இன்னைக்கு நம்மள 4-3 மடிச்சு தூக்கி போட போறான்னு யூனிட்டா வந்து பயப்பட ககையாமா வந்துட்டு என்னடா மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கிற டைம்ல என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறையா, உண்மையா சொல்ற ஒரு டீகாயா இருக்க உனக்கு இஷ்டம் இல்ல, ஒரு ஏசா தான் இருக்கணுங்கிற
நினைப்பு மண்டையில ஓடுதுன்னு கேட்க லைட்டா அப்படின்னு சொல்லுவானா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு வேணும்னா அந்த ஒரு எண்ணம் வந்து கனவா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆல்ரெடி நம்ம டீமுக்கு ஒரு ஏஸ் இருக்கிறாரு. சோ நீ ஏசா இருக்கணும்னு ஆசைப்படுறது அவரை பார்த்து நீ பொறாமப்படுற மாதிரின்னு சொல்ல, ஆமா பொறாமப்படுறா. அதுக்கு இப்ப என்னடான்னு சொல்லிட்டு ஹினாட்டா வந்து சண்டைக்கு போயிருவானா. அவ்வளவுதான் கடுப்புல ககையாம ஹினாட்டாவை பிளந்துருவானு பார்க்கும்போது கரெக்டா அங்க ஒரு வாத்தியார் வந்துட்டு, ஐயோ பசங்களை டைம் ஆச்சு, இன்னும் ஜிம்ம காலி பண்ணிட்டு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அட்வைசர் டக்கேடா இருக்கிறாருல அவர் தான் பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் டைம் வாங்கி தராரு. இப்ப ஹினாட்டா கொஞ்சம் லந்து பண்ணிட்டு இருந்தாங்காட்டி தான் கொஞ்சம் டைம் வந்து இழுத்துருச்சா. சோ ஆப்வியஸ்லி திருப்பி அந்த ஒரு மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆக இந்த இடம் நம்ம ககையாம ஆப்போசிட் டீம் கிட்ட போயிட்டு, நான் அடுத்த பால ஹினாட்டாக்கு தான் போட போறேன், முடிஞ்சா தடுத்துக்குங்கன்னு சொல்லி சவால் விடுவான். ஏன் ஹினாட்டாவே என்னையா மூளை குழம்பிருச்சா, பிளான வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறான்ல கேட்க, கரோசனோட வாலிபால் டீமுக்கு வேணா அசாகி வந்து ஏஸா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏசுங்கிறது அது நீ மட்டும் தான். ஏன் அசாகியோட பால வந்து பிளாக் பண்ற கூட இங்க ஆளுங்க வந்து இருக்கிறாங்க. ஆனா நான் உனக்கு போடுற இந்த ஒரு பால நீ ஒழுங்கா அடிச்சேன்னா அப்ப அந்த ஒரு பால இது வரைக்கும் யாராவது பிளாக் பண்ணிருக்காங்களா என்ன? நான் இந்த இடத்துல இருந்து உனக்கு பால வந்து செட் பண்ணி தர வரைக்கும் யாராலையும் உன்னை வந்து தடுக்கவே முடியாது, புரியுதாடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரவுண்ட ஆரம்பிக்கும் போது ஹினாட்டாக்கும் ஆப்வியஸ்லி வேகமா ஓடி போய் அவனை நம்பி அடிக்கிற தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி பண்ண ககையாமாவும் பால போடுறான். அந்த இடத்துல ஸ்கோரும் பண்றாங்க தான். ஆப்வியஸ்லி அதுவுமே வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்கோரிங்கா தான் இருக்குமா. நம்ம ககையாமா வந்து சொல்லுவான், பாரு உன்னால வந்து நான் போடுற ஒரு பால வச்சு கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ணதான் முடியும், அசாகி மாதிரி ஹைட்டா இருந்து நெட்டோட சென்டர்ல இருந்து ஸ்கோர் பண்ணாதான் கூல் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, நீ பயங்கர ஸ்பீடா இருக்கிறங்காட்டியும் நம்ம ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து கரெக்டா இருக்கிறங்காட்டியும் நீ நல்லா ஸ்கோர் பண்ற அந்த ஒரு காரணத்தால தான் உன்னை ஒரு டீகாயா பயன்படுத்தி நம்ம டீம்ல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே டீமுக்காக ஸ்கோர் வருதா இல்லையாங்கிறது தான் கணக்கு, நீ மத்தபடி வேற எதையுமே வந்து யோசிச்சாலுமே அது தப்பு தாண்டான்னு சொல்ல, அப்பதான் ஹினாட்டாக்குமே புரியுது நம்ம டீகாயின் இருக்கிற அந்த ஒரு பொசிஷனுமே பயங்கர இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு டீம் ஜெயிக்கிறதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த அசோசியேஷன் வந்து சில பிளேயர்ஸ் விளையாடுறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, சின்ன பசங்க சூப்பர் ஆடுறாங்கல்ல, ஆனா நமக்கும் கொஞ்சம் வயசாச்சு, சோ வயசான அளவுக்கு திறமையை காட்டலாமேன்னு சொல்லி அவனுங்களும் கன்யூஸா பால வந்து சர்வ் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்களா. சோ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு அவனுக்கு அடிக்கிறது. சில பால் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வர மாதிரி வந்துட்டு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் எல்லாம் ஆகி போகுமா. இதே பண்றான்னு டக்கேடா வந்து கேட்கும் போது யூகை தான் சொல்றாரு, ஒரு பாலை வந்து சர்வ் அடிக்கும் போது தூக்கி போட்டு தானே சர்வ் அடிப்பாங்க, அந்த பாலை ஸ்பின் பண்ணாம அப்படியே வச்சு சர்வ் அடிச்சாங்கன்னா அதோட ட்ரெஜெக்டரி வந்து மாறுற மாதிரி தெரியுமாமா. சோ கொஞ்சம் பால் வந்து வாபுல் ஆயிட்டு வர மாதிரி. அப்படியா இந்த மேட்டர்ல யார் என்கிட்ட சொன்னது இல்லையேன்னு சொல்லி டக்கேடா வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. சோ என்னதான் உனக்கு வந்து பயங்கரமா சர்வ் அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல எப்படியோ நம்ம டெய்ச்சி ஒரு பாலை வந்து ரிசீவ் பண்ணிடுறானா. சோ ககையாமா வந்து செட் பண்ணி கொடுக்க ஹினாட்டா அடிக்கிற மாதிரி போயிட்டு கரெக்டா நம்ம டனாக்கா உள்ள போது ஸ்மாஷ் பண்ண கீழே விழுந்து நம்ம நிஷினோயா இருக்கிறான்ல அவன் அந்த பால ஏர்ல பறக்க விடுறான். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம சூகா பால வந்து செட் பண்ணி தர அசாகி அந்த இடத்துல ஒரு ஸ்மாஷ போட்டு அந்த மேட்சே வந்து முடியுது. அந்த அசோசியேஷன்ல இருந்து வந்த பிளேயர்ஸுமே எப்பாடே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இந்த மாதிரி கேம் விளையாண்டு திருப்பி ஸ்கூலுக்கே போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரும் பசங்களும் அவங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் வந்து இருக்குது, ஒருத்தருமே வந்து லைக் ரொம்ப யூனிக்கா இருக்கிறீங்க, ஆனா அந்த எல்லா யூனிக்கான திறமையும் ஒரே டீமா உள்ள போட்டீங்க போது நீங்க எங்கேயோ போயிருவீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூகை இருக்கிறாருல அவருமே அந்த ஒரு டீம் வந்து கோச் பண்றதுக்காக ஒத்துக்கிறாரா, போய் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லி அவனுங்களை அமுச்சு விட்டுட்டு டக்கேடா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ மெயின் 6 பிளேயர்ஸ் வந்து அதாவது பிளேயிங் 6 இருப்பாங்கல்ல அவங்கள செலக்ட் பண்ண போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. அதுவே நம்ம ஹினாட்டா நேரா அசாகி கிட்ட போயிட்டு, தலைவா நீங்க வந்து ஒரு பயங்கர ஒரு ஏஸா இருக்கலாம், நானும் அந்த ஏஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதையில தான் வந்து பயங்கர திடகார்த்தமா இருக்கிறேன், அதே நேரத்துல நான் நல்ல ஒரு டீகாயும் கூட பயங்கர பெஸ்டான ஒரு பிளேயர் தான் அந்த ஒரு விஷயத்துல, சரி அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது மேபி நான் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பைக்கரா இருப்பேன்னு சொல்லலாமான்னு யோசிப்பான். இருந்தாலுமே ககையாம போட்ட மட்டும் தான் நம்மளால அடிக்கவே முடியுது, சோ அதனால வேண்டாம். ஆஹா உணர்ச்சி வசப்பட்டு பேச வந்துட்டோம், பட் இப்ப கான்வர்சேஷனுக்கு எப்படி எண்டு கார்டு போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, டேய் தம்பி உன் பேரு ஹினாட்டா தானே, சோ பேசிக்கா ஏஸ் அப்படிங்கிறவங்க ஒரு விங் ஸ்பைக்கரா தான் இருப்பாங்க, ஏன்னா ஒரு பால நீ வந்து அடிக்க போறங்கும் போது அந்த பாலை தடுக்கிறதுக்காக ஆப்போசிட் டீம்ல இருந்து 3 பிளேயர்ஸ் அவங்க கையை தூக்கி தடுக்க வருவாங்க, அதையும் தாண்டி நீ அந்த ஒரு பாலை வந்து ஸ்கோர் பண்ணியாகணும், அதுதான் அந்த ஒரு பொசிஷன். அதே மாதிரி தான் உன்னோட டீகாய் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுமே வந்து சாதாரண வந்து கிடையாது, நீ ஒரு ஏஸா இருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையுமே இல்ல, உன்னோட பொசிஷன்ல நீ பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாலே கோர்ட்ல நீ பயங்கர கூலா தெரியுவன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை ஈஸியாக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம கேப்டன் டெய்ச்சி இருக்கிறாருல அவருக்குலாம் பயங்கர ஹாப்பி, ஏன்னா ஆப்வியஸ்லி டீமோட ஏஸ் திருப்பி வந்தாச்சு, அவன் வந்தங்காட்டி டீமோட பயங்கர ஒரு டிஃபென்ஸ் பிளேயரான நிஷினோயாவும் திருப்பி வந்திருக்கான், சூகாவுமே அவனோட கேம் வந்து மறுபடியும் கரெக்டா ஆட ஆரம்பிச்சிருக்கான், குரோசோனோ ஹை ஸ்கூல் வாலிபால் டீம் மறுபடியும் ஃபார்முக்கு வர ஹினாட்டா காலையில நேரமா எந்திரிச்சு ட்ரைனிங்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போறானா. இன்னும் 4 நாள்ல அந்த ஒரு ட்ரைனிங் கேம்ப் வந்து ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த தடவை அசாகி மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கரும் நிஷினோயா மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் பிளேயரும் எங்க கூட இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலையில ஃபுல்லா கிளாஸ் நடக்கும்ல அது எதையுமே கவனிக்காம தான் இருப்பானா. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஈவினிங் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக ஜிம்முக்கு வர அந்த இடத்துல நம்ம கோச் யூகாய் இன்னும் 4
4 நாள்ல நீங்க அந்த ஒரு ட்ரைனிங் கேம்புக்கு போக போறீங்க. ஆனா இனிமே உங்களோட டீம்ல நிறைய ஓட்ட உடசல்கள் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அடைச்சாகணும்னா வேற வழியே கிடையாது. பிராக்டிக்ஸ் வேற சான்ஸ் உங்களுக்கு வந்து இல்லடான்னு சொல்லிட்டு சோ முதல்ல பாலை ரிசீவ் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கும் போது அந்த சுகிஷிமாவோட ஃப்ரெண்டான அந்த யமாகுஷி இருக்கிறான்ல, அவன் பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருப்பானா. சோ அதுக்கப்புறம் ரிசீவ் பண்றதுக்கு பிராக்டிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டர் பிராக்டிக்ஸ் வந்து பண்றாங்க. ஆனா அதுல ஆப்வியஸ்லி நம்ம ககையாமா ஹினாட்டாவோட காம்பினேஷன் வந்து வெறித்தனமா இருக்கு. இதை கவனிச்ச யூகை வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இவனுங்களை வந்து கண்டிப்பா விளையாட வச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாரா. பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம சூகாவும் ஒரு செட்டர் தானே, சோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் நைட் ஆக அதான் ஏற்கனவே கேம்ப் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அங்க ஸ்கூல் பக்கத்துல தான் ஒரு வீடு மாதிரி ஒரு பில்டிங் இருக்குமா. சோ அங்கதான் வந்து இவங்க தங்கி இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுக்க போறாங்க. இந்த ஒரு வாலிபால் கேம்புக்கு அந்த நிக்கோமாங்கிற ஒரு ஸ்கூல் வந்துட்டு இவங்க கூட எதிர்த்து போட்டி போட போறாங்கல்ல இன்னும் ஒரு 4 நாள்ல. சோ இந்த ஒரு 4 நாள்ல வீட்டுக்கு போயிட்டு வராம இதே இடத்துல வந்து ஸ்டே பண்ணி தங்கி சமைச்சு சாப்பிட்டு காலையில இருந்து ஃபுல்லாமே வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அப்படியே தான் போக போகுது இந்த ஒரு கேம்ப் வந்து முடியற வரைக்கும். சோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டனாக்கா குளிச்சுட்டு வருவானா. அந்த இடத்துல அப்படியே ஹினாட்டா வந்து ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். ஏண்டா பங்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்ல இந்த இடத்துல வந்து ஏதோ குட்டியான வந்து பார்த்தேன், அது ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லும் போது லைட்டா டனாக்காக்குமே அல்லாயிருமா. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம நிஷினோயா வருவான். ஆக்சுவலி அவன் வந்து தலைக்கு குளிச்சங்காட்டி அவன் ஸ்பைக் வச்சிருப்பான் முடிய, அது வந்து கீழே விழுந்தது இருக்கும். அதனாலதான் அவன் இன்னுமே சின்னதா தெரிஞ்சிருப்பான். ஏடா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம அசாகி முடிய விரிச்சு போட்டு வர அவனை பார்த்து பயந்துடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லாருமே ஜிம்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா இருக்கிற எல்லாருமே வந்து லைக் டயர்டே ஆகாத மாதிரி தொடர்ந்து விளையாண்டுட்டே இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல அவங்க வந்து ரன்னிங் வந்து அமுச்சு விட்டுறாங்களா. அப்ப நம்ம யூகாயும் டக்கேடாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹினாட்டாவும் சரி ககையாமாவும் சரி 2 பேருமே வந்து ஃபுல்லா ட்ரெயினே ஆக மாட்டேங்கிறாங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்ல. அப்பதான் டக்கேடா சொல்லுவான், ஆக்சுவலி ஹினாட்டாவோட வீடு வந்து இங்க இருக்கிற ஒரு மலையை தாண்டி இருக்குது. டெய்லி அந்த ஒரு மலையை தாண்டி தான் அவன் ஸ்கூலுக்கு சைக்கிள் மூலமா வருவான். மேபி ஹினாட்டா நேத்து வீட்டுக்கு போகாதங்காட்டி அந்த ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகி அதுதான் கேம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் என்ன எப்படியோ இந்த பிளேயிங் 6 வந்து முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணியாச்சு தான், பட் செட்டர் தான் யாரு போடுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் என்னன்னா ககையாமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பயங்கர ஒரு ப்ராடஜியா இருக்கிறான். அதுவே இன்னொரு பக்கம் சூகா ககையாமா விட பெட்டரான ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னாலும் ஸ்டில் அவனுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டீம்ல இருக்கிற எல்லாருமே அவனை நம்புறாங்க. யாரை எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல அப்ப நம்ம டக்கேடா உங்களோட முடிவை வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறங்காட்டி சொல்லல. ஆனா சூகாக்கு இதுதான் கடைசி மேட்ச், கொஞ்சம் பார்த்துமானா. அப்ப நம்ம கோச் யூகாயும் யோசிப்பாரு. அவரு இந்த குரோசனா வாலிபால் டீம்ல வந்து இருக்கும்போது அவர் ஆக்சுவலி வந்து ஒரு செட்டரா தான் இருந்திருப்பாரு. ஆனா அவரோட சீனியர்ஸ் அவரோட ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே வந்து பிளேயிங் மெயின் 6ல வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சோ விளையாடாம பெஞ்சில உட்கார்றது அப்படிங்கறதோட வழி அவருக்கு என்னன்னு தெரியும். வெளியில நம்ம பசங்க எல்லாரும் அப்படியே ரன்னிங் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஹினாட்டாவும் ககையாமாவும் யாரு முதல்ல போறான்னு பாத்தரலாண்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டு இருப்பானுங்களா வேகமா. ஹினாட்டா விட்டு கொடுக்க கூடாதா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மேல கண்ணை திறந்து பார்த்தா எங்கேயோ போய் நின்னுகிட்டு இருப்பான். வழி மாதிரி வந்த இடத்துல எவனோ ஒருத்தன் ட்ராக் சூட் போட்டுக்கிறத பார்த்துட்டு அவனை போய் தலை என்ன பண்ணிட்டு இருக்கிற, கையில ஏதோ வீடியோ கேம் மாதிரி வச்சிருந்திருக்கே, என்ன கேம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்கும்போது அவனுமே இல்லப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா டைம் பாஸுக்காக தான் ஆடுறேன்னு சொல்லுவான். ஆக்சுவலி இவனோட பேர் வந்து கென்மா. அந்த கென்மாவோட பேக்ல ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் இருக்குமா. என்னப்பா நீயும் வந்து ஏதோ வாலிபால் டீம்ல இருக்கிற போலயேன்னு சொல்ல அப்படியும் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது சரி என்ன பொசிஷன் கேட்க இந்த மாதிரி செட்டர்னு சொல்லுவானா. ஆஹா பாத்தையா நீ ஒரு செட்டர் பொசிஷன்ல இருக்கிற, ஆனா நீ எவ்வளவு ரொம்ப அமைதியான ஒரு பையனா இருக்கிற, எங்க டீம்ல இருந்தா இருக்கிறான் பாரு ஒரு செட்டர், சரியான ராட்சசனா இருப்பான் போல. சரி விடு, நான் எங்களோட டீம்ல வந்து ஒரு மிட் பிளாக்கரா இருக்கிறேன். பிளஸ் ஆப்வியஸ்லி நான் வந்து குட்டியா தான் இருக்கிறேன். நான் எப்படி மிட் பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு சில கேள்விகள் வந்து எழும்பலாம், அதுக்கான பதில் அப்படிங்கும் போது அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நானுமே குட்டியா தான் இருப்பேன், நான் பால செட் பண்ணி தருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னையுமே வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவான். எஸ் அந்த கென்மாவும் ஆல்மோஸ்ட் நம்ம ஹினாட்டாவோட சைஸுக்கு தான் இருப்பான் போல. சரிப்பா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ பயங்கரமான ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து இருப்பா போலயேன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்கூல் வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஒரு வருஷம் அது தாறுமாறா இருக்கும்னு சொல்லி அப்படியே ஒரு மாறி பாப்பானா ஹினாட்டாக்கு லைட்டா ஜர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு அந்த ஒரு கென்மாவை டைம் ஆச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போக அவனும் ஹினாட்டாக்கு பாய் பாய் சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். கரெக்டா நம்ம ஹினாட்டாவை தேடி சூகா இருக்கிறாருல அவரு வந்து இருப்பாரா. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் போய்கிட்டு இருக்கேன். ஆமா எதுக்கு நீ இந்த மாதிரி ரெஸ்டே கொடுக்காம எப்பவுமே வந்து ரொம்ப ட்ரெயின் பண்றேன்னு கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ககையாமா இங்க இருக்கிறங்காட்டி தான் நான் ஆக்சுவலி வெளியே தெரியறேன், என்னால பால் வந்து அடிக்க முடியுது. ககையாமா இல்லாமலையும் நான் பால் அடிச்சு வந்து பயங்கரமா கோர்ட்ல வந்து ரொம்ப நேரம் நின்று ஆகணும்னு சொல்லுவானா. இதை கேட்கும் போது சூகாவுக்குமே புரியுது, ஏன்னா அவனுமே கோர்ட்ல வந்து ரொம்ப நேரம் நின்று ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பான். சோ இந்த கோர்ட்ல ரொம்ப நேரம் நிக்கிறது அப்படிங்கிறது பேசிக்கா சப்ஸ்டியூட் ஆகப்படாமலையும் அதே நேரத்துல ஆப்போனன்ட் டீமை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு டீம் தோத்த டீம் வந்து கோர்ட் விட்டு வெளியே நடந்து போவாங்கல்ல. சோ ஆப்வியஸ்லி வின்னிங் டீம் தான் அந்த இடத்துல கோர்ட்ல ரொம்ப நேரம் இருப்பாங்க. அதை தான் வந்து கோர்ட்ல ரொம்ப நேரம் நிக்கணும்
வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சோ அதுக்காக தான் இந்த ஒரு செட்டர் பொசிஷன்லயுமே நான் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹினாட்டா வந்து சொல்லிட்டு இருப்பானா. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு ஜிம்ல அந்த கென்மாங்கிற வந்து பாலை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சில பிளேயர்ஸ் எல்லாம் அந்த ஒரு கென்மாவை பார்த்துட்டு யாரா இவனா செட்டர் என்ன வந்து இவ்வளவு சின்னதா இருக்கிறான், இல்ல இல்ல ஏதாவது வந்து சப்ஸ்டியூட்டா இருப்பான் போலன்னு பேசிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த கென்மாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இல்ல தம்பிங்களா, அவன் தான் எங்க டீமோட அபிஷியல் செட்டர், இன்னும் சொல்ல போனா எங்க டீமோட உயிர் நாடியே அவன் தாங்கிற மாதிரி அவ்வளவு கான்பிடண்டா இருப்பான். அன்னைக்கு ஈவினிங் நம்ம சூகா இருக்கிறான்ல, அவன் கோச் யூகா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களோட டீம் வந்து ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா தேர்ட் இயர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்க எல்லாருமே ஸ்கூல் விட்டு போக போறோம், சோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா மேட்சும் நாங்க வந்து ஜெயிச்சே ஆகணும். சோ அப்படி மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக நீங்க பிளேயிங் சிக்ஸ்ல ககையாமா எடுத்தாலுமே எனக்கு வந்து ஓகே தான், எனக்கு என்னாலுமே சரி டீம் வந்து ஜெயிச்சாகணும். டைச்சிக்கும் அசாகிக்கும் இது வந்து கடைசி வருஷமா இருக்க போகுது. சோ அதனால ககையாமானால முடியாத ஏதோ ஒரு மேட்ச் இருந்ததுன்னா அதுல வந்து நான் ஆடுறேன், அது வரைக்கும் நான் கண்டிப்பா வாலிபால் வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆப்வியஸ்லி நம்ம டைச்சி அசாகி வந்து ஒட்டு கேட்க என்னாலும் அடுத்த வர மேட்ச்ல வந்து ஜெயிச்சாகணும்னு நம்ம கேப்டன் டைச்சி நினைப்பாரு. நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போதுமே நம்ம சூகா கேமுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வகுத்துக்கிட்டு இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா கேம ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலுமே ஆகுது, நம்ம கோச் யூகா இருக்கிற எல்லார்கிட்டையும் ஓகே அசாகியும் நிஷினோயாவும் வந்திருக்காங்க, அதுல அசாகி ஸ்ட்ரைக்லயும் நிஷினோயா வந்து டிஃபென்ஸ்லயும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தால ஒரு டீமை நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயம் கிடையாது, கடைசி வரைக்கும் பால ஏர்ல வச்சு ஆடினா மட்டும்தான் உங்களுக்கான சான்ஸ் வந்து இங்க இருக்குதுன்னு சொல்லுவாரா. சீன் கட் ஆகுது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோஸுக்கான ஜெர்சி எல்லாமே வந்திருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே எல்லாருமே வந்து மஜா பண்ணிக்கிட்டு இருக்க. ஹினாட்டாக்கு நம்பர் 10 ககையாமாக்கு நம்பர் 9 வந்திருக்குமா, எப்படி என்னோட உனக்கு ஒரு நம்பர் வந்து மேல இருக்கலாம்னு ஹினாட்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன்டா ஹினாட்டா அந்த லிட்டில் ஜெயண்டோட மேட்ச் என்ன ஒரு தடவை தான் பார்த்தியான்னு கேட்பாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த லிட்டில் ஜெயண்டோட ஜெர்சி நம்பரே வந்து 10 தான். இதை கேட்டோன்னே அவ்வளவுதான் ஹினாட்டாக்கு வந்து ஆஹா எனக்கு தான் 10 கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருப்பான். அப்ப யூகை வந்துட்டு சொல்லுவாரு இந்த மாதிரி அந்த ஜெர்சி நம்பர் 10 போட்ட அந்த லிட்டில் ஜெயண்ட் இந்த கரோசன் ஹை ஸ்கூல்ல இருக்கும் போதுதான் அந்த நிக்கோமா அப்படிங்கிற ஹை ஸ்கூல்ல வந்து இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கரோசனா ஒரு தடவை கூட அவங்கள தோக்கடிச்சதே கிடையாது. ஆனா அந்த ஒரு வரலாறு நீங்க மாத்தி எழுதணும்னு சொல்லுவாரா. அப்ப நம்ம டக்கேடா வந்துட்டு என்ன தல அவனுங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்னு கேட்க அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல, பட் இருந்தாலும் அவங்க டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர பேர் போனவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த நிக்கோமா ஸ்கூல் வேற ஏதோ ஒரு ஸ்கூல் கூட பிராக்டிஸ் மேட்ச்ல இருப்பாங்களா, பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கதிகலங்கு போயிருவாங்க. ஏன்னா இவங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சாலுமே ஸ்டில் அவங்க பால வந்து கீழே விடுற மாதிரியே தெரியல. அவங்களோட டீம் அவ்வளவு டிஃபென்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து ஜெயிக்க அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு டீம்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு யாருமே இல்ல, இருந்தாலும் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. கட் பண்ண அடுத்த நாள் காலையில குரோசுனாவும் அந்த நிக்கோமாவும் எழுத்து நிக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கரோசுனா ஹை ஸ்கூலோட கோச்சும் அந்த நிக்கோமாங்கிற அந்த ஒரு ஹை ஸ்கூலோட கோச்சும் ஏதோ ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த தடவை நேஷனல்ஸா உங்களை வந்து நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல பார்த்தா அந்த நிக்கோமாங்கிற ஸ்கூலும் நம்ம கரோசுனாவும் போயிருந்திருக்கும். ஆனா 3வது ரவுண்ட்ல கரோசுனாவை அந்த நிக்கோமா ஸ்கூல் வந்து தோக்கடிச்சிருக்கும். அதே நேரத்தில் நிக்கோமா ஸ்கூல்ல குவார்டர் ஃபைனல்ஸ்ல வச்சு தோக்கடிச்சிருப்பாங்க. நேஷனல்ஸ்க்கு அப்புறமே ஒரு சில மேட்சஸ்ல வந்து அந்த நிக்கோமாவும் கரோசுனாவும் விளையாண்டாலுமே ஸ்டில் அந்த ரெண்டு கோச்சும் அவங்க ட்ரெயின் பண்ண இந்த ரெண்டு ஸ்கூலையும் இன்னொரு மெயினான ஒரு டோர்னமெண்ட்ல இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்கோமா ஸ்கூலும் சரி கரோசுனா ஸ்கூலும் சரி இருந்த இடமே தெரியாம போயிருச்சு. பட் இப்ப விதி வந்து மாறப்போகுதுங்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு திருப்பி நிக்கோமாவும் கரோசுனாவும் எழுத்து நிக்க ஹினாட்டா அந்த கென்மாங்கிற பையன்ட்ட போயிட்டு ஹே நீ வந்து இந்த நிக்கோமா ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டே எங்க டீம் செட்டர் கடை என்னடா பேச்சுன்னு சொல்லி அங்கிருந்து ஒருத்தன் அப்படியே டெரரா வருவானா, அவனை எதுக்கிட்டு நம்ம டனாக்கா இருக்கிறான்ல அவன் ஒரு மாதிரி டெரரா பேச முட்டா பையன் மாதிரி ஏன்டா இப்ப பார்த்தாலும் சண்டைக்கு போறேன்னு சூகா வந்து பின்னாடி கத்துவானா. அதே மாதிரி நம்ம டனாக்கட்டா சண்டைக்கு வந்த இன்னொரு பையனை பார்த்துட்டு அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் வந்து கத்துக்கிட்டு இருப்பான். சோ இப்ப இந்த கத்துன 2 பேரும் வந்து அப்படி மாதிரி கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இந்த கென்மாவோட ஃப்ரெண்டும் நம்ம கேப்டன் டைச்சி இருக்கிறாருல, சோ அவங்க 2 பேரும் கை கொடுத்துட்டு இருப்பாங்க. கேப்டன்ஸ் தான் போல பட் வன்மத்தோட. அதுவே நம்ம கோச் யூகாய் அவரோட செட்டை சேர்ந்து அந்த நிக்கோமா ஸ்கூல்ல வந்து எவனோ ஒருத்தர் இருப்பான் போல, அவங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல அந்த நிக்கோமாவோட கோச் வந்து இருப்பாரு, வயசானவரா இருப்பாரு. நம்ம யூகாய் கோச் இருக்கிறாருல அவரோட தாத்தாவான அந்த ஒரு யூகாய் இருக்கிறாருல அந்த ஒரு லெஜெண்டரி கோச். சோ அவருக்கும் இந்த ஒரு வயசான கோச்சுக்கும் தான் வந்து ரைவல். உங்க தாத்தா இந்த டீம் வந்து கோச் பண்றதுக்கு இப்ப இல்லாதங்காட்டி நாங்க ஒன்னும் லேசா அவங்களை எடுத்துக்கோன்னு நினைக்காதீங்கடான்னு சொல்லி ஒரு மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து ரெடியா நின்னுகிட்டு இருக்கேன். அப்ப அந்த கென்மா இருக்கிறான்ல அவன் நம்ம ஹினாட்டா கிட்ட எங்க டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான ரீசன் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற காட்டி கிடையாது, நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறங்காட்டின்னு சொல்லுவான். சோ முதல்ல அவனுக்கு தான் சர்வ் அடிக்கிறானுங்க. நம்ம ஆளுங்க ஈஸியா பாலை எடுத்து ககையமா செட் பண்ணி கொடுக்க ஹினாட்டா அப்படியே தெரிக்க விடுறான். ஆப்வியஸ்லி அந்த ஒரு அட்டாக்கை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா, பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆகி போயிடுறாங்க.
சொல்றாங்க. சரி சரி அடுத்த பால்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு போறாங்க. பார்த்தா இந்த தடவையும் ஹினாட்டா தான் அடிப்பானோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கவே கரெக்டா அசாகிக்கு பாஸ் பண்ணி அவன் ஸ்கோர் பண்றான். ஆப்வியஸ்லி எப்போ போல ஹினாட்டானால என்ன முடியுங்கிறத முதல்லயே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட போக்கஸும் ஹினாட்டா மேல இருக்கு. அப்ப நம்ம ஆளுங்க கரெக்டா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கன்யூஸா பண்ணி நம்ம ஆளுங்க வந்து பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா ஆப்போசிட் டீம் வந்து டைம் அவுட் கேக்குறாங்களா இவ்வளவு ஏர்லியா அப்படின்னு தான் நினைப்பாங்க. பிளஸ் அந்த ஒரு கோச்சுமே கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்காரு. அந்த டீம்ல வந்து நம்ம ககையாம இருக்கிறான்ல ஆப்வியஸ்லி அவன் பயங்கர ஒரு ஜீனியஸ் பயங்கர ப்ராடஜியா இருக்கிறான். அவன் கரெக்டா அந்த ஹினாட்டாங்கிற அந்த ஒரு குட்டி பையனுக்கு வந்து பால வந்து பயங்கரமா செட் பண்ணி தரான். அதே நேரத்துல அந்த டீமோட டிஃபென்ஸ் பிளேயரான அந்த நிஷினோயாங்கிற பையன் அவனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் ஒரே ஒரு ப்ராடஜி இருக்கிறாங்கிறங்காட்டி நம்மள ஒன்னும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிதானு சொல்லி அப்படியே அந்த கென்மா வந்து பார்க்க அதுக்கு அந்த கென்மா அப்படின்னா முதல்ல நம்ம அந்த ஹினாட்டா வந்து வெளியே தூக்கணும்னு சொல்லுவானா. ஆப்வியஸ்லி நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால ஹினாட்டா வந்து டார்கெட் பண்ண நினைக்க அந்த டீம் வந்து சம்திங் எதையோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கோச் யூகைக்கு லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் போகும்போது நம்ம ககையாமா ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறான். அவங்க டீம்ல இருக்கிற ஏதோ ஒரு பையன் நம்ம ஹினாட்டாவை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. அதே தான் அங்க நடந்திருக்கும். அந்த கென்மா இருக்கிறான்ல அவன் தான் சொல்லியிருப்பான். பாலை வந்து பிளாக் பண்றதுக்காக முன்னாடி 3 பேர் நிப்பாங்கல்ல அவங்க 3 பேரையும் வந்து ஒரு பக்கமா போய் நிக்க சொல்லிட்டு அந்த ஹினாட்டா பையன் மோஸ்ட்லி யாருமே இல்லாத பக்கம் தான் வந்து பால் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். அதனால முன்னாடி பிளாக் பண்றதுல இருக்கிற 3 பேர்ல ஒருத்தங்கிட்ட மட்டும் என்னன்னாலும் சரி ஹினாட்டாவை தவிர வேற யாரையும் ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லியிருப்பான். முதல்ல இதை பாக்குறதுக்கு வந்து ஒரு ஸ்டூபிடான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியும். பட் போக போக இது வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்க அதே மாதிரி ஹினாட்டாவோட பாலையுமே அவங்க வந்து எடுக்க தான் செய்வாங்களா. ஈவன் அந்த ஒரு கென்மா இருக்கிறான்ல அவனுமே வந்து முன்னாடி வந்து ஸ்கோர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். சோ இதை கவனிச்ச ககையாமா அடுத்த ஒரு பால் வந்து வரும்போது கரெக்டா நம்ம டனாக்கா எடுத்து கொடுக்க பாலை எனக்கு போட்டுங்கன்னு ககையாமா கேட்க நிஷினோயா செட் பண்ணி தரான். நம்ம ககையாமா அடிச்சு அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண அதை பாத்துக்கிட்டு இருந்த டனாக்காவுக்கும் அசாகிக்கும் அப்படியே தூக்கி வரி போட்டுருது. என்ன எல்லாத்தையும் சூப்பரா ஆடுறான்னு. ஈவன் ஹினாட்டா பிடிச்சி திட்டுவான் பாரு இந்த மாதிரி தான் பால் வந்து அடிக்கணும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அது மட்டும் இல்லாம நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல அவனுமே ஒரு சில பால் வந்து ஸ்கோர் பண்ணுவானா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா ஆடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் கவனிக்கிறான். அந்த கென்மா அடுத்த ரவுண்ட்ல சுகிஷிமா கென்மா வந்து டார்கெட் பண்ணுவானா. அப்ப கென்மா சும்மா ஓரக்கனால சைட்ல பாக்குற மாதிரி போயிட்டு அப்படியே முன்னாடி பால் வந்து தள்ளி விடுவானா. பார்த்தா சுகிஷிமானால அதை எடுக்க முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம ககையாமா கவனிக்கிறான். சோ என்னடா அவன் வெறும் பார்வையால கூட வந்து ஊரை ஏமாத்துறான்னு. ஈவன் அந்த நிகோமா ஸ்கூலோட கோச்சுமே வந்து சொல்லுவாரு அந்த கென்மாவோட பயங்கர அட்வான்டேஜ் அவன் ஃபேஸ்ல எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனுமே தர மாட்டான். அவன் என்ன பண்ண போறான்னு. ஈவன் அவனோட ஃபேஸ்ல அப்படி ஏதாவது ரியாக்ஷன் வந்து கொடுத்தாலுமே அந்த ரியாக்ஷன் படி தான் வந்து நடப்பானா இல்லையா அப்படிங்கறதே வந்து டவுட் தான். சோ இந்த ஒரு ஃபேக்டர் தான் அந்த ஒரு ஸ்கூல்ல இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்குது. அவன் சின்ன பையனா இருக்கும் போதே வந்து பெருசா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாம தான் இருந்திருப்பானா. ஆனா அந்த கென்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல அந்த டீமோட கேப்டனு அவன் மட்டும் தான் சின்ன வயசுல இருந்துட்டு இவனை ஃபோர்ஸ் பண்ணி மிடில் ஸ்கூல் வாலிபால் டீம்ல எல்லாம் ஆட வச்சிருப்பான் போல. இவன்ச்சுவலி இவங்க ஹை ஸ்கூலுமே வர சீனியருங்கிற பேர்ல சில பேர் வந்து அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது என்னதான் அவனுக்கு பிடிக்கலினாலுமே அவனோட ஃப்ரெண்டான அந்த கூரோங்கிற கேப்டன் இருக்கிறான்ல அவன் கேட்டுக்கிட்டங்காட்டி தான் இந்த வாலிபாலையே அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். பிளஸ் பயங்கர ஒரு மாதிரி டாக்டிக்கலா ஆடுற ஒருத்தனா. சோ போத் நம்ம கென்மாவும் ககையாமாவும் அங்க நின்னுகிட்டு இருக்க அவங்க 2 பேரை பத்தியும் நம்ம அட்வைசர் டக்கேடா இருக்கிறாருல அவரும் கோச் யூகாயும் பேசும்போதுதான் 2 பேருமே ஸ்ட்ராங்கான செட்டர்ஸ் தான். ஆனா ககையாமா வந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்கானா இல்லையாங்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன குழந்தை கூட அவன் பாடி லாங்குவேஜ பார்த்து வந்து கண்டுபிடிச்சிடும். ஆனா அந்த கென்மா அவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லி யாராலையுமே வந்து கெஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் என்னன்னா கோஆர்டினேஷனே இல்லாத ஒரு டீமை தன்னோட வெறும் டேலண்டாலேயே கட்டி இழுத்துட்டு போற ககையாமா. இன்னொரு பக்கம் என்னன்னா டிஃபென்ஸுக்கு பேரு போன ஒரு டீம் பிளேயர்ஸ வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கூடயும் சும்மா வழி நடத்திட்டு போற ஒரு கென்மாங்கிற மாதிரி தான் அவரு நினைப்பாரு. சோ இவென்ச்சுவலி அவங்க அதிகமான பால்ஸ் வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி டிஃபென்ஸ்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா சொதப்புற மாதிரி தெரியும் போது அப்ப ஹினாட்டா ககையாமட்ட போயிட்டு எனக்கு வந்து பால போட நான் அடிச்சு தரேன்னு சொல்லுவானா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்ல கொடுப்பான். பார்த்தா ஹினாட்டாவை ஒருத்தன் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தான்ல அவன் தொடர்ந்து ஹினாட்டா அடிக்கிற எல்லா பாலையும் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பால கூட விடாம அடுத்து என்னதான் ககையாமா வந்து செட் பண்ணி கொடுத்தாலுமே ஹினாட்டா அடிக்கிற பால வந்து அவன் தொடர்ந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்க அப்ப சுகிஷிமா கேப்டன் யூகாய ஒரு மாதிரி பாப்பானா நீ ஏன் பாக்குறன்னு எனக்கு தெரியுது. ஏன் ஹினாட்டாக்கு பதிலா சப்ஸ்டிட் போடல அப்படின்னு தானே யோசிக்கிற. இது ஆக்சுவலான ஒரு மேட்சா இருந்தா கண்டிப்பா அவனை வந்து தூக்கி விட்டு வேற ஒரு ஆள் அங்க இறக்கி இருந்திருப்பேன். ஆனா இது வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தானே. சோ அதனால இந்த ஒரு தடங்களை அவனால ஓவர் கம் பண்ண முடியுதான்னு பாப்போம். ஒருவேளை கிவ் அப் பண்ணிட்டானா அப்ப வேணா நம்ம வந்து பிளேயரை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலுமே அந்த இடத்துல ஹினாட்டா வந்து கிவ் அப் பண்ற மாதிரி கிடையாது. சோ என்னதான் இந்த இடத்துல வந்து பாலை பிளாக் பண்ணாலுமே ககையாமாட்ட சொல்லுவான் முதல்ல என்னோட பாலை யாராவது பிளாக் பண்ணாங்கன்னா எனக்கு சமகாண்ட் ஆகும். ஆனா இவங்க இப்ப பிளாக் பண்றத பார்த்தோன்னே எனக்கு எப்படியாவது இவங்களை தாண்டி அடிச்சாகணும்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குதுமா. தொடர்ந்து நம்ம ஹினாட்டாக்கு பாலை போட்டாலுமே ஸ்டில் அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களா. அப்ப நம்ம கோச் யூகாய் வந்து டைம் அவுட் கேட்டுட்டு இவ்வளவு நாளா ககையாமா பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் ஹினாட்டாக்கு பாலை வந்து போட்டுக்கிட்டு இருந்தான். இனிமேல் நீ அப்படி போடணுங்க
போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, நீ ஸ்லோவா நார்மலாவே போடு, அந்த ஹினாட்டா பையனையும் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது ககயாமாவும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பால போடுறானா. ஆனா அப்பவும் ஹினாட்டானால அடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா பால் வந்து போக மாட்டேங்குது. பட் இந்த தடவை கண்ணை மூடிட்டு அடிக்காம அவன் கண்ணை திறந்துட்டு எங்க அடிக்கணும்னு பார்த்துதான் அடிக்க ட்ரை பண்றான். பட் முடியல. அப்பதான் நம்ம கோச் யூகை சொல்லுவாரு, அந்த லிட்டில் ஜெயண்ட்னு சொல்லி ஒருத்தன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க டீம்ல இருந்திருப்பான்ல, அவனுமே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வளர்ந்த எல்லாருமே வந்து அவன் பாலை ஈஸியாவே தடுத்திருப்பாங்க, ஈஸியா குதிச்சு. ஆனா ஒன்ஸ் அவன் செகண்ட் இயர் போகும்போதுதான் மத்தவங்க அவன் பாலை வந்து தடுக்க விடாம எப்படி அவன் வந்து ஸ்கோர் பண்றதுங்கிற அந்த ஒரு ட்ரிக்கை வந்து கத்துக்கிட்டான். இந்த ஒரு விஷயத்த என்னோட தாத்தா என்கிட்ட சொன்னாரு. பாப்போம் ஹினாட்டாவும் ஏதாவது கத்துக்கிறானாங்கும் போது அடுத்த ஒரு பாலை நம்ம ஹினாட்டா அடிக்க வர பார்த்தா அடிக்க மாட்டான். அதுக்கு பதிலா அவனோட கையை வந்து திருப்பி அந்த ஒரு பாலை வந்து தள்ளி விட கோர்ட்டுக்கு வெளியே தான் போய் விழுகும், பாயிண்ட் கிடைக்காது. இருந்தாலுமே அந்த ஒரு கென்மா இருக்கிறான்ல, அவன் இதை பார்த்து வந்து ஷாக் ஆகுவானா. கூடவே நம்ம ஹினாட்டாவுமே ஒன்னும் முடியல, இன்னும் ஒரு பால் வந்து போடுன்னு கேட்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.